பலரும் இன்றைக்கு சூரசம்ஹாரம் என்பதாக இந்த நாளை அனுபவித்திருப்பார்கள். சூரசம்ஹாரம் திருச்செந்தூர் தொடங்கி பல கோயில்களிலே இன்றைக்கு நிகழ்த்தப்பட்டு முருகனுடைய அருளை நாமெல்லாம் பெற்றோம் என்பதாக விழாவை நன்றாக அந்தந்த திருக்கோயில்களிலே முடித்திருக்கிறார்கள். ஆனால் இங்கே நாம் இருக்கும் இடம் பாம்பன் ஸ்ரீமத் குமரகுருதாச சுவாமிகள் என்ற பெயரில் முருகனுடைய அனுபவத்தை முழுமையாக பெற்ற ஒரு அருளாளருடைய சந்நிதியில் இருக்கின்றோம். மற்ற திருக்கோயில்களைப் போல சடங்கு முறையில் சஷ்டி விழாவை நினைக்காமல் சஷ்டி விழாவின் சத்தியத்தை எப்படி அனுபவிக்க வேண்டும் என்பதாக இந்த இடத்திலே நீங்கள் விரதத்தை அனுபவிக்க வேண்டும். அதே சமயத்தில் இந்த விரதத்தினுடைய சத்தியம் என்ன என்பதையும் நீங்கள் அனுபவிக்க வேண்டும். அதற்காக விரதத்தோடு கூட சொற்பொழிவையும் இணைத்திருக்கிறார்கள். ஏதோ கோயில்களிலே நடக்கிற திருவிழாவின் போது நடக்கிற கதா காலட்சேபம் போல இல்லாமல் எப்படி இந்த சஷ்டி விரதத்தை அல்லது விழாவை இந்த பிறப்பில் நாம் அனுபவிக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த சொற்பொழிவு நமக்கு அமைந்திருக்கிறது. அடுத்த கால பாராயணமும் வழிபாடும் நடப்பதற்கு இடையே, அதாவது 12 மணி நேரத்திற்கு முன்னதாக நிறைவு பெறும் வகையில் இந்த சொற்பொழிவு அமையும். நீங்கள் எல்லோரும் இந்த விழாவை எப்படி அனுபவிக்க வேண்டும் என்பதோடு கூட நாம் அதற்கு எந்த தகுதியில் இருக்கின்றோம் அல்லது இந்த விழாவில் நம்முடைய தகுதி என்ன என்பதாக நாம் தெரிந்து கொள்வதற்கும் இது உதவியாக இருக்கும். தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை தோறும் இங்கே தகராலய ரகசியம் என்ற பெயரில் பாம்பன் சுவாமிகள் பாடியிருந்த பாடலை நாங்கள் விரிவாக சிந்தித்து வருகின்றோம். இருந்தாலும் இந்த விழா காலத்தில் இன்றைக்கு இதனுடைய அடிப்படை என்ன என்பதாக எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற வகையிலே இதை நாம் இந்த சொற்பொழிவை அமைத்திருக்கின்றோம். முதலிலே நீங்கள் எல்லாம் ஒரு பழமொழியை தெரிந்து வைத்திருப்பீர்கள். சட்டியில் இருந்தால்தான் அகப்பையில் வரும் என்பதாகிய ஒரு பழமொழி உங்களுக்கெல்லாம் தெரிந்ததுதான். என்பதாகிய ஒரு விழாவை இணைத்தது என்பதாக எல்லோரும் விளக்கம் சொல்லி இருப்பார்கள். உங்களுக்கும் தெரியும். சட்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் என்பது பானையிலே இருக்கிற
சோறு குறைந்து விட்டால் கரண்டியிலே சோறு குறைந்துவிடும் அல்லது சாதம் குறைந்துவிடும் என்கிற ஒரு உதாரணத்திற்கு அதை பயன்படுத்துகிறார்கள் என்பதாக சொல்லி அந்த பழமொழி அதற்கு மேலும் எதற்கு வருகிறது என்று கேட்டால், சஷ்டி என்கிற காலத்தில் நீங்கள் தெளிவாக கடவுளை அனுபவித்தால்தான் உங்களுடைய உடம்புக்கு உள்ளேயும் கடவுளை நீங்கள் அனுபவிக்க முடியும். இல்லை என்றால் உடம்பிலே நீங்கள் நோயைத்தான் அனுபவிக்க முடியும் என்பதாக நீங்கள் சஷ்டி என்கிற காலத்தில் நீங்கள் விரதம் இருந்தால் அல்லது முருகப்பெருமானை உணர்ந்தால் அகம் என்கிற ஆன்மா அது இருக்கிற உடம்பு இரண்டிலேயும் கடவுளை அனுபவிக்கலாம் என்பதாகிய ஒரு அடிப்படை இருக்கிறது. இதே மாதிரி விளக்குகிற இன்னொரு பாடல் ஒன்று உண்டு. முருகப்பெருமானை செட்டியாராக சொல்லி ஒரு வியாபாரம் பற்றி பேசுகிற ஒரு தனிப்பாடல் ஒன்று உண்டு. வெங்காயம் சுக்கானால் வெந்தயத்தால் ஆவதென்ன, இங்கார் சுமந்திருப்பார் இச்சரக்கை, மங்காத சீரகத்தை தந்தீரேல் தேடேன் பெருங்காயம் ஏரகத்து செட்டியாரே என்பதாக ஒரு பாடல் ஒன்று தனிப்பாடல் உண்டு. ஏரகம் என்றால் உங்களுக்கு என்ன தெரிந்த அகப்பை சொன்னல, அந்த மாதிரி அகம் என்றால் உள்ளே அழகான ஒரு உள்ளிடம் என்பதாக சொன்னால் அது ஏரகம். அதற்கு உரிய இடம் உங்களுக்கு சுவாமி மலை என்று தெரியும். சுவாமி மலையை ஏரகம் என்பதாக சொல்லுகிற வழக்கு. வெங்காயம் சுக்கானால் வெந்தயத்தால் ஆவதென்ன என்றால், இந்த யோகம் அல்லது தியானம் அல்லது கட்டுப்பாடான தவம் இவைகளெல்லாம் இருந்தால் உடம்பு வெந்து போகாமல் பாதுகாக்கப்படும். வெங்காயம் சுக்காக ஆகும் என்பது அதனுடைய அர்த்தம். வெங்காயம் என்றால் வெந்து போகிற உடம்பு, வெங்காயம் வெந்து போகிற உடம்பு. சுக்கானால் அப்படின்னா வத்தி அப்படியே இரும்பு மாதிரி அதை நீங்கள் காயகல்பமாக மாற்றினாலும் வெந்தயத்தால் ஆவதென்ன அப்படின்னா, இரும்பையும் உருக்குகிற நெருப்பு ஒன்று உண்டு. இன்றைக்கு நீ சுக்காக இருந்தாலும் இரும்பையும் உருக்குகிற நெருப்பை போல ஒரு காலத்தில் இல்லாமல் போய்விடுவாய். வெங்காயம் சுக்கானால் வெந்தயத்தால் ஆவதென்ன சொல்லிட்டு, இப்படி எந்த வகையிலேயும் பாதுகாப்பது என்பதை தெளிவாக செய்ய முடியாத வகையில் இருக்கிற இந்த உடம்பை யார் சுமந்து கொண்டிருப்பார்கள்? இங்கார் சுமந்திருப்பார் இச்சரக்கை. இந்த சரக்காகிய எல்லாவற்றையும் போட்டு வைக்கிற இந்த உடம்பை யார் சுமந்து கொண்டிருப்பார்கள் என்று கேட்டுவிட்டு, மங்காத சீரகத்தை தந்தீரேல் தேடேன் பெருங்காயம் என்று சொல்லுகின்றார். அழியாத சிறப்பான உள் உணர்வை தந்தால் நான் பெரிய உடம்புக்கு ஆசைப்பட மாட்டேன், அல்லது மற்றவர்களெல்லாம் இது பெரியது அது பெரியது என்பதாக சொல்லுகிற அந்த உடம்புக்கெல்லாம் நான் ஆசைப்பட மாட்டேன். எனக்கு உள்ளே அழகாக இருக்கின்ற முருகப்பெருமானே என்று கேட்கிறார். இந்த சீரகம் ஏரகம் அப்படிங்கிறது இங்க ரொம்ப முக்கியம். என்ன அப்படின்னா, ஏரகம் என்பது இயற்கையாகவே எனக்கு உள்ளே இருக்கின்ற கடவுள். சீரகம் என்று சொன்னால் அந்த அழகை பெற்றிருக்கிற ஆன்மா. அந்த ஆன்மா கடவுளால் அழகு பெற்றால் அது சீரகம். இந்த மாதிரி கேட்கிற பாடல் தான்
அகப்பையை சுத்தம் செய்கிற பாடல். அப்ப சஷ்டியில எந்த மாதிரி அகம் சுத்தமாகும், எந்த மாதிரி மாறும் என்று கேட்டால் அதற்கு விடை தருவதுதான் இந்த பாடல். இது பொதுவா ஒரு ஏதோ நாம சஷ்டியில பொதுவா என்ன தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னா, நல்லா தான் இருக்குது சார், கேட்கறதுக்கு நல்லா தான், பெருமான் அனுபவிச்சா சரி அப்படின்றத நான் சொல்லியாச்சு. அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சஷ்டி என்கிற விழா, இதை முதல்ல நமக்கு நூல்களுக்குள்ள கச்சியப்ப சிவாச்சாரியார் கந்த புராணத்தில் இணைக்கிறார். அவர் தான் இந்த வருடத்தில் துலா ராசியில் சூரியன் இருக்கிற துலை மாதத்தில் அல்லது இந்த ஐப்பசி மாதத்தில் அமாவாசைக்கு பிறகு பிரதமையிலிருந்து சஷ்டி என்கிற 6 நாட்கள், அமாவாசையிலிருந்து 6 நாட்கள், இந்த 6 நாட்களும் தான் மற்ற விரதங்களை விட உயர்ந்த விரதம். வெள்ளிக்கிழமை தோறும் நீங்கள் முருகனுக்கு விரதம் இருப்பது ஒரு விரதம். அந்த விரதத்தை நீங்கள் 3 ஆண்டுகள் கடைபிடிக்க வேண்டும். கார்த்திகை நட்சத்திரம் ஒவ்வொரு மாதத்திலேயும் வரும். அந்த விரதத்தை கடைபிடித்தால் 12 ஆண்டுகள் கடைபிடிக்க வேண்டும். ஆனால் வருடத்தில் 6 நாட்கள் மட்டுமே கடைபிடிக்கிற ஒரு விரதம் இந்த சஷ்டி விரதம். நான் இதை விரிவா இங்க ஞாயிற்றுக்கிழமையில பேச இருக்கிறேன். இருந்தாலும் அந்த புதியதாக வந்திருக்கிறவர்களும் அந்த ஒரு செய்தியை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கூடுதலா ஒரு செய்தி என்ன அப்படின்னா, இரவு போகிறது, பகல் வருகிறது, அதுக்கு பேரு காலை. பகல் போகிறது, இரவு வருகிறது, அதுக்கு பேர் இரவு. பகல் தோத்து போய் இரவு வருதா, இரவு தோத்து போய் பகல் வருதா அப்படின்னு கேட்டா யார் இதுல பெரிய ஆள்? பகல் ஜெயிக்குதா இரவை, இரவு பகலை ஜெயிக்குதான்னு கேட்டா 2 பேருமே தொடர்ந்து இருக்கிறாங்க. யாரும் தோற்கவில்லை, காணாமல் போகவில்லை. பகல் இரவை ஜெயித்து விட்டால் கடைசி வரைக்கும் பகல் தான் இருக்கும். இரவு பகலை ஜெயித்து விட்டால் கடைசி வரைக்கும் இரவு தான் இருக்கும். ஆனால் இந்த இரண்டும் ஒன்றை ஒன்று அழிக்கவில்லை, ஒன்றை ஒன்று உருவாக்கவில்லை. அப்ப மாறுபட்ட இந்த இரண்டும் இருக்கிற காலத்தில் இது ரெண்டுமே போய் வர்றதுக்கு இவங்க 2 பேருமே எது இல்லை, அறிவாளிகள் அல்லது அதிகாரம் உடையவர்கள் கிடையாது. அப்ப இந்த வேறுபட்ட 2 விஷயம் சேர்ற காலத்தை தான் சந்தி காலம் அப்படின்னு சொன்னாங்க. காலை இரவு போனால் அந்த காலத்துக்கு பேர் சந்தி காலம். அதே மாதிரி பகல் போய் இரவு வந்தால் அதுக்கு பேர் சந்தி காலம். இது சூரியனையும் சந்திரனையும் வச்சு. இன்னொரு சந்தி காலம் இருக்குது, பகல் 12 மணியும் இரவு 12 மணியும். இப்ப நீங்க உங்களுக்கு தெரியும், பகல் காலையில 1, 2 ஆரம்பிச்சு 12 மணி நேரம் பகல் முழுக்க கிடையாது. ராத்திரியில 1, 2 சாயங்காலம் ஆரம்பிச்சு ராத்திரி முழுக்க 12 மணி நேரம் கிடையாது. அப்ப இதுல ஒரு 12, அதுல ஒரு 12 இருக்குது. இதுக்கு நடுவில் 2 சந்தி காலம் இருக்கு. இந்த பகல் 12ம் இரவு 12ம் ஒரு சந்தி காலம். எது இந்த 12 போய் 1 வருதா, 1 வந்து 12 போகுதான்னு கேட்டா 2 பேரும் அதுக்கு தகுதி இல்லாதவங்க. எப்படி நீங்களாம் இங்க உக்காந்துக்கின்னு சொற்பொழிவு கேட்கலான்னு உட்காருங்க, இன்னும் கொஞ்சம் நேரம் வேணா சில பேருக்கு தூக்கம் வரும். ஆனா அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. தூங்கலன்னா உடம்பு நல்லா இருக்காது, ஆனா தூங்காம இருந்தா நல்லா இருக்கும் நமக்கு. ஆனா தூங்காமையே இருக்க முடியல, ஆனா தூங்கிக்கிட்டே இருக்கணும்னு சொல்ல முடியாது. ஆனா தூக்கமும் உங்க கண்ட்ரோல் இல்லை, தூங்காம இருக்கிறதும் உங்க கண்ட்ரோல் இல்லை. கொஞ்சம் அப்படி இப்படி குத்தி கித்தி ஊசி கித்தி வச்சுக்கிட்டு குத்திட்டுலாம்
நான்லாம் சொற்பொழிவு கேட்குற காலத்தில் குண்டூசியை நெத்தியில் வச்சுக்கிட்டே சொற்பொழிவு கேட்பேன். சர்றன்னு ஒரு சில சமயம் இறங்கும். இருந்தாலும் கொஞ்சம் தூங்கி எழுதின அந்த பேப்பரை பார்த்தா கோடு கோடாக இருக்கும். தூங்காமல் கேட்கணும்னு நினச்சா அந்த சொற்பொழிவு முழுக்க வீணாக போயிடும். கொஞ்சம் 5 நிமிஷம் தூங்கி எழுந்து கேட்டால் மீதி 90 நிமிஷமாவது, இது ஒரு 60-50 நிமிஷமாவது கொஞ்சம் கேட்குற மாதிரி இருக்கும். அதனால தூங்குறவங்களையும் நாம் வேணாம்னு சொல்ல முடியாது, தூங்காமல் இருக்கணும்னு சொல்ல முடியாது. அதை 2 வேலையும் நாம் ஏற்றுக்கிறோம்ல. இந்த மாதிரி 2 இருக்கிற இந்த விஷயம்தான் பகல் 12, ராத்திரி 12, சாயங்காலம், காலையில். இதுல யார் கண்ட்ரோலர்? இப்ப நாம தெரிஞ்சு தூங்குறோமா தெரியாம? தூங்காம இல்லைன்னா உடம்பு வேலைக்கு ஆகல. ஆனா தூங்காம இருக்கிறத பத்தி தான் எல்லாரும் பேசுறாங்க. தூங்காம தூங்கி சுகம் பெறுவது எக்காலம் படிச்சிருப்பீங்க. தூங்காம இருக்கிறது தான் மரணமில்லா பெருவாழ்வுன்னு படிச்சிருப்பீங்க. ஆனா தூங்காம இங்க இருக்க முடியாது உங்களால. தூங்காம ஒருவேளை நான் சந்த சஷ்டிக்கு 6 நாளும் தூங்காம இருந்திருந்தா சொற்பொழிவு உட்காந்து பண்ண முடியாது. ஏன்னா அதான் நிலவரம். இல்லை இன்னைக்கு நீங்க சொற்பொழிவு நல்லா பண்ணணும்னா ஒழுங்கா பகல்ல மூக்க தூங்கிட்டு வந்தாதான் பண்ண முடியும். ஒரு உதாரணத்துக்கு, அப்ப நாம நினைச்சதை நாம நினைச்ச மாதிரியே செய்ய முடியாம ஒரு விஷயம் இருந்தா அது நம்மால கையாளாத விஷயம் பேர். அது நம்ம கையிலேயே இல்லைன்னு பேர். நம்ம கையாலேயும் ஆகாது, நம்ம கையிலையும் அது இல்லை. அப்படிதான் பகல் 12 போய் ராத்திரி 12 வந்துதா, சாயங்காலம் இது பகல் போய் ராத்திரி வந்துதா, ராத்திரி போய் பகல் வந்துதாங்கிற கேள்விக்கு அதுவே தலைவர் கிடையாது. அப்ப இவங்க 2 பேருக்கும் தகுதி இல்லைன்னு சொன்னா தலைவர் யார்? அவர் தான் ஒன்ன போக வைக்கணும், ஒன்ன வர வைக்கணும். இந்த போக வைக்கிறது வர வைக்கிறங்கிற ஆள் தான் யாரு? அறிவாளின்னு நாம பேர் கொடுத்து அவன் தான் கடவுள்னு நாம கண்டுபிடிச்சு அதை அனுபவிச்சா சந்தி காலத்துல கடவுளை வழிபட்டீங்கன்னா கடவுளை நேரா தொடர மாதிரி. இப்படி ஒவ்வொரு நாள்லயும் உண்டு, பகல்லையும் உண்டு, ராத்திரிலையும் உண்டு. நாள்ல காலை மாலை நேரத்துல பகலும் இரவும் 12 மணி ஆக 4 காலத்துல சந்தி காலம் உண்டு உங்களுக்கு. இந்த கொஞ்சம் கொஞ்சம் சந்தி காலம் இப்படி இருக்குது இல்ல, இந்த வருஷத்துல 12 மாசம் முக்கியமானது. இதுல துலா ராசிங்கிறது விருச்சிகத்துக்கு முன்னாடி கன்னிக்கு பின்னாடி, அப்படி சொன்னா புரியும். அப்படி இல்லைன்னா மேசத்துல இருந்து 6வது இடம். மேசம் வந்து சித்திரை மாசம். சூரியன் மேச ராசியில இருந்தா சித்திரை மாசம். அடுத்தது ரிஷபத்துல இருந்தா வைகாசி மாசம். இது எல்லாருக்கும் ஓரளவுக்கு தெரியும். புதுசா வந்தவங்களும் கொஞ்சம் அது தெரிஞ்சுப்பாங்கன்றது தான் அதுல இருக்கிற விஷயம். அதுல இருந்து 6வது மாசம் எது? துலா ராசியில சூரியன் இருக்கிற இடம். அதான் வந்து இந்த மாசம். 6ங்கிறது வெறும் சக்தி மட்டும் இல்ல, 12ல பாதி. ஆனா 12ல பாதியில நீங்க எங்க எடுக்கிறீங்க அப்படிங்கறத இன்னும் கொஞ்சம் எப்படி நுட்பமா கண்டுபிடிக்கிறது. மாசங்கிறது அமாவாசையை வச்சு இந்த பக்கம் பாஞ்சு அந்த பக்கம் பாஞ்சுன்னு தெளிவா சொல்ல முடியாது. மாசம் தனியா ஓடிக்கிட்டு இருக்கும். அமாவாசை சில சமயம் 30ஆம் தேதியும் வரும், சில சமயம் 2ஆம் தேதியும் வரும். வருதா இல்லையா? அப்ப அமாவாசை வச்சு நமக்கு மாசம் தெரியாது. எப்படி மாசத்தை கணக்கு பண்றதுன்னா அதுவும் தெரியாது. சரி, உலகம் எப்படியா சுத்துது அப்படின்னு கேட்டா அதுவும் 12 மாசம் தான் சுத்துது. நாம பிறக்கிறதும் 12 மாசம் தான். 10 மாசம் அம்மா வயத்துல, 2 மாசம் அப்பா வயத்துல, இது கணக்கு. அப்ப எல்லாம் 12ல சுத்திக்கிட்டு இருக்குது. இப்ப உங்களுக்கு தலை சுத்தல இல்லை, இன்னும் தெளிவா தான் சொல்லிட்டு இருக்கிறேன் பொறுமையா. அந்த 12 மாசத்துல சுத்துற விஷயத்துல முக்கியமானது எதுன்னு கேட்டீங்கன்னா நட்சத்திரம். 27 நட்சத்திரம் தான் நமக்கு சுத்தி சுத்தி வரும். அதை தாண்டி இன்னொன்னு கிடையாது. திதி, யோகம், மாதம், வாரம், நாள் இதெல்லாம் மாறும். ஆனா நட்சத்திரங்கிறது சுத்தி சுத்தி வரும். இந்த 27 நட்சத்திரத்தை நீங்க 365 நாளுக்கு போட்டு ஒரு சில நாள் நாம ஒரு சில மாசத்துல 32 நாள்லாம் ஒரு சில மாசம் வருது இல்ல, இந்த 27 நட்சத்திரத்தை சுத்தி போட்டு நீங்க 12 மாசத்துல பாதியா கணக்கு போட்டு அந்த காலத்துல கடவுளை அனுபவிக்கணும். எப்படி அனுபவிப்பீங்க? அதான் இந்த 6 நாள்.
இந்த 6 நாளும் கடவுளோட நாள். உடனே முருகன் வந்து ஒரு 6 தலையை வச்சு அந்த சூரனுக்கு ஏகப்பட்ட தலையை, உங்களுக்கு எத்தனை தலை தோணுதோ அத்தனை தலை பிடிச்சா, எனக்கெல்லாம் கேட்டால் எனக்கு பிடிக்காத ஆள் தலையும் சொல்லுவேன், பக்கத்தில் உளறிக்கிற ஆளெல்லாம். அப்போ வந்து இந்த மாதிரி ஆள் தலையும் வச்சு முருகன்கிட்ட அனுப்புவேன் நான். எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் நினச்சா இப்போ சூரன் தலைன்னா என்ன பண்ணுவீங்க, ஒரு என்னென்ன தலைவர், சிங்கத்தலை, அப்புறம் வந்து யானைத்தலை, அப்புறம் வந்து ஆட்டுத்தலை, அப்புறம் யாழித்தலை, இப்படிலாம் தலையை வச்சு வச்சு அனுப்புறாங்கல்ல. அதை முருகன் வேல் விட்டு விட்டு அதை அழிக்கிறார்ல. இந்த மாதிரி ஏகப்பட்ட தலையை நாம உருட்டுவோம். இந்த ஏகப்பட்ட தலையை உருட்டுறதுலாம் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு ஒரு நம்ம ஒரு கதை வச்சிருக்கிறோம். என்ன கதை? சூரபத்மனை முருகன் வந்து அழித்தார் அப்படின்னு ஒரு தெளிவா ஒரு கதை வச்சிருக்கிறோம். கூட சிங்கமுகன், பானுகோபன், இப்ப இவங்கெல்லாம் நம்ம கதை வச்சிருக்கிறோம். இதை தொடர்ந்து நீங்க கதைலாம் படிப்பீங்க, கேட்பீங்க. அது கொஞ்சம் இன்னும் நீங்க கதை கேட்கறத விட நேரில் பார்த்தா இன்னும் கொஞ்சம் குஷியா இருக்கும். இதுல இந்த சாமி கும்பிட்ற மக்களுக்கு முருகன் வேல் ஊறதுக்கு முன்னாடி சூரனையும் சைடில் கும்பிட்டுருவான். ஏன்னா இவனுக்கு சாமி எது சூரன் எதுன்னு தெரியாது. வர்றான், அவனும் வர்றான், இவனும் வர்றான், எல்லாரையும் கும்பிட்டு வைப்பான். ஒருவேளை நமக்கு ஏதாவது ஒன்று கிடைக்கட்டும் அப்படிங்கிறது தான் நம்ம சாமி. நான் வேணா உங்களுக்கு வீடியோ எத்தனை சொன்னா காட்டுறேன். யாரும் அந்த சூரன் பக்கத்தில் இருக்கிறவன் சூரனை கும்பிடாம இருக்க மாட்டான். அதனால வந்து இப்படிலாம் நடக்கும். இது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவனுக்கு என்ன ஏது விவரமே தெரியாது. அதான் இதுல இருக்கிற ப்ராப்ளம், இதுல இருக்கிற பிரச்சனை. அதனாலதான் இப்ப நாம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாதாரணமா எல்லா மக்களுக்கும் விஷயத்தை சொல்லணும். இது ஆசைப்படுறோம். நாம் என்ன விஷயத்த, கடவுள இருக்கிறாருன்னு அனுபவிக்கிற விஷயத்த அந்தந்த மக்களுக்கு அவங்க ஏத்துக்கிற மாதிரி சொல்லணும். அதனால அவங்க ஏத்துக்கிற மாதிரி சொல்லும் போது நாம என்ன பண்ணுவோம், முதல் காலத்துல நாம என்ன சொன்னோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடல்ல ஒரு விஷம் வந்தது. என்னது? கடல்ல வந்து விஷம் வந்தது. விஷம் ஏன் வந்தது அப்படின்னு கேட்டா, நாம சாவாம இருக்கணுங்கிறத பத்தி ஆராய்ச்சி பண்ணவன் அவன் தான் தேவன், அவன் தான் தேவர்கள் அப்படின்னா மரியாதை சொன்னாதான் உங்களுக்கு புரியும். அப்ப வந்து தேவர்கள்லாம் சாகாம இருக்கணும் அப்படிங்கிறது ஏற்கனவே கொஞ்சம் மூளை உள்ளவன் அப்படின்னு வச்சுங்களேன். இவங்கெல்லாம் சாவாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு முயற்சி பண்ணி, நாம் எப்படிப்பா சாவாம இருக்கிறதுனா, கடல்ல அமுதம் இருக்குது, அதை கடைஞ்சி எடுத்தா நாம சாவாம இருக்கலாம் அப்படின்னு வேலை பார்க்கறானுங்க. அப்ப என்ன பண்றானுங்க, அப்பவே சூழ்ச்சி ஆரம்பிக்கிறானுங்க. இந்த கருப்பா இருக்கிற பசங்கள்லாம் வேலை வாங்குவோம், இவனுங்கெல்லாம் சிவப்பா இருக்கிறாங்களாம். அதனால கருப்பா இருக்கிற, நீங்க இன்னும் இந்த சூரசம்மார் நடத்தும் போதும் பாத்தீங்கன்னா, தேவர்கள் மாதிரி இவனுங்க சிவப்பா இருக்கிறவங்களா பார்த்து பிடிச்சின்னு வந்து அவங்களுக்கு வேஷம் போடுவாங்க. எதிர்பக்கம் சூரனா இருக்கிறவனு கருப்பா இருக்கிறவனை பார்த்து பிடிச்சாந்து வேஷம் போடுவாங்க. இப்படிலாம் வேஷம் போறதே நடக்கும். இப்போ நீங்க சஷ்டி விழாவுக்கு போனீங்கன்னா தெரியும். அப்ப வந்து இந்த கருப்பா இருக்கிறவங்கலாம் பிடிச்சி வச்சு, அவங்களுக்கு பேர் அசுரர். ஒன்றும் இல்லை, இந்த 2 பேரை நீங்க இதுக்கெல்லாம் அர்த்தம் நான் இப்ப சொல்ல வரல, கதை மட்டும் சொல்றேன். நான் இதுக்கெல்லாம் அர்த்தம் இங்கே சொன்னா மூளை குழம்பிடும். அப்புறம் கொஞ்சம் முறையா எதை சொல்லணுமோ அது வரைக்கும் தான் இங்க சொல்ல முடியும். இப்ப அவனை வந்து 2 பேர் என்ன பண்றானுங்க, சரி நம்ம ஒரு பெரிய மத்தை போட்டு, கடலுக்கு மத்தியது அந்த மேருமலை இமயமலையை கொண்டாந்து நடுவில் நட்டு, அதுக்கு ஒரு பாம்பை ஒன்று வச்சு, வாசுகிங்கிற பாம்பை வச்சு கடையிறாங்க. கடைஞ்ச உடனே என்ன வருது, முதல்ல என்னென்ன கிடைக்குதோ அதெல்லாம் கடையும் போது உள்ள இருக்கிறதுலாம் வெளியே வரும்ல, இந்த உள்ள இருக்கிறதுலாம் வெளியே வருது. ஒன்று ஒன்றா அவங்க பங்கு போட்டுக்கிறாங்க. இந்த அமுதமும் விஷமும் வருது. வரும்போது இந்த விஷத்தை அமுதம் எடுத்து நீங்க எடுக்கிறதுக்கு முன்னாடி அல்லது எடுக்கிறதுக்கு பின்னாடி விஷம் வந்துதா அப்படின்னு கேட்டா அவ்வளவு சீக்கிரம் எல்லாரும் பதில் சொல்ல மாட்டாங்க. விஷம் வந்து எல்லாரும் அமுதத்தை எடுத்து படைச்சானுங்களா போனாங்களா, இல்ல அமுதத்தை படைச்சானுங்களா அப்படின்னா அது பிரச்சனை. அது வந்து ரொம்ப தெளிவாலாம் நம்ம ஆளுங்களுக்கு சொல்ல முடியாது. ஆனா ஒரு விஷயம், விஷம் வந்ததுப்பா, நீங்க தனித்தனியா கேட்டா தனித்தனியா சொல்லுவாங்க. இதோட சேர்த்து வச்சு சொல்றதுலாம் கொஞ்சம் பிரச்சனைன்னு வச்சுங்களேன். விஷம் வந்துருக்கு, அமுதம் எடுக்கிறது வேகம் முதல்ல எது, விஷம் பெருசா வருது. இந்த விஷம் வந்தது. இந்த விஷம் வந்து எந்த விஷம் கேட்டீங்கன்னா, கடல்ல ஒரு விஷம், அந்த கயிறு மாதிரி ஒண்ணு கட்டியிருந்தாங்கல்ல பாம்பு, அந்த பாம்பும் விஷத்தை கக்குது. இந்த 2 விஷமும் சேர்ந்து அப்படியே பரவி, இந்த விஷம் நீங்க எப்படி எல்லாரையும் அழிக்கிறதுக்கு பரவி வந்துட்டே இருக்குது. அப்ப ஊர்ல துண்டை காணும் துணியை காணும்னு
நம்ம சாதாரண மாடு மேய்க்கிறவன்ல இருந்து மகாவிஷ்ணுங்கிறவன் வரைக்கும் ஓடுறான். அதாவது சாதாரண ஆள்ல இருந்து மகாவிஷ்ணு வரைக்கும் துண்டை காணும் துணியை காணும்னு ஓடுறாங்க தப்பிக்கிறதுக்காக. அப்ப என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது என்ன இது எல்லாரையும் அழிச்சிடும் போல இருக்குது அப்படின்ன உடனே சிவபெருமான் என்ன பண்றாரு, அவர் பக்கத்துல ஒருத்தன் வேலைக்காரன், சிவபெருமானுக்கு ஒரு நல்ல வேலைக்காரன் ஒருத்தர் இருந்தார். அவர் டெய்லி என்ன பண்ணுவார்னு கேட்டீங்கன்னா, திருநீர் இப்போ நீங்களாம் முப்புண்டரம் அல்லது திரிபுண்டரம்னு தலையில 3 பட்டையா போடுறோம்ல, அதுக்கு தண்ணியில போட்டு குழச்சி கொடுக்கணும். அது ஒரு ஆள் தினம் காலையில செய்வாங்க. அந்த தண்ணியில குழச்சி கொடுக்குற வேலையை செஞ்சவர் தான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கைலாயத்துல. அவனை கூப்பிட்டு நீ போய் அந்த விஷத்தை திரட்டி எடுத்துன்னு வா. நான் சொல்லல, சிவபெருமான் சொல்றாரு. இப்போ உடனே அவரை கூப்பிட்டு விஷத்தை எடுத்துன்னு வா அப்படிங்கிறாரு. அவர் என்ன பண்றாரு, இந்த திருநீர் தினம் குழைச்சதுனால அவ்வளவு தொட்டா கருப்பாயிரும் அந்த உடம்பு, யார் தொட்டாலும் கருப்பாயிடும். அந்த மாதிரி ஒரு விஷத்தை அவர் கையில திரட்டி கொண்டு வந்து கொடுக்குறாரு. அவர் கையில கரையெல்லாம் படலை, ஏன்னா திருநீர் ஏற்கனவே அவர் குழைச்ச கைங்கிறதுனால கரை இல்லை. அவர் கொண்டாந்து கொடுக்குறாரு. பெருமான் சாப்பிட்றான். சாப்பிட்ட பெருமான் காணாம போயிடுறான். சாப்பிட்ட பெருமான் காணாம போயிடுறான். இந்த பெருமான் காணாம போயிட்டான்பா, எங்க இருக்கிறான் அப்படின்னு தேடினாக்கா சுத்தமா காணோம். எல்லாம் அலையறான், சுத்தி முத்தி வர்றான். நீங்க பிரதோஷ காலத்துல சாமி கோயிலுக்கு போனீங்கன்னா சாமியை முறையா சுத்தக்கூடாது. நேர்வழியில ஒரு தடவை போகணும், குறுக்கு வழியில ஒரு தடவை வரணும், போகணும் திரும்பணும், போகணும் திரும்பணும், அலையணும். அதாவது தேவர்கள்லாம் வழி தெரியாம, எங்க கடவுள் இருக்கிறான்னு தெரியாம, வாழ தெரியாம ஓடுறான் தலைய காரணம். அதுதான் பிரதோஷத்துல சுத்துற முறை. இந்த விஷயம் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த கடவுள் விஷத்தை சாப்பிட்ட கடவுள் காணும். எங்கன்னு தேடினா நல்ல நந்தி தேவர் கொம்புக்கு நடுவுல பெருமான் ஆடிக்கிட்டு இருக்கிறார் அப்படின்னு ஒரு வரலாறு. இதுக்கு நாம சொன்னோம். இப்ப உடனே ஒரு நல்ல அறிவாளி என்ன கேள்வி கேட்பான்? அறிவாளி இல்ல, இப்ப கடவுள் கோயிலுக்கு வந்தவன் கொஞ்சம் கடவுளை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட பிறகு இதுல என்ன சார் இன்னும் விஷங்கிறீங்க, அதை கடவுள் சாப்பிட்டாங்கிறீங்க, அதை ஒருத்தர் உருட்டிய என்ன இதுக்கெல்லாம் அர்த்தம் அப்படின்னு திருமூலர் காலத்திலேயே ஒருத்தன் கேட்டான். உடனே அவர் என்ன சொல்றாருன்னா, அது ஒண்ணும் இல்லப்பா, அது ஆணவங்கிற ஒரு விஷயத்தை நாங்க கதையா அப்படி சொன்னோம். எது விஷம்தான் ஆணவம். இந்த ஆணவத்தை உயிர்ல இருந்து எடுத்து கடவுள் வச்சுக்கிட்டு உயிருக்கு நடுவுல அவர் இருப்பார். பின்னர் நான் ஒரு பெரிய கதை சொன்னேன் பார், அகப்பை அகப்பைன்னு. அந்த உடம்புக்குள்ள இருக்கிற விஷத்தை எடுத்துட்டு உடம்புல அவர் போய் இருப்பார். இந்த வரலாறை தான் விஷம் சாப்பிட்ட வரலாறுன்னு நாங்க சொல்றோம் அப்படின்னு முதல்ல கதை சொல்லுவோம். இது என்ன கதை? ஆணவம்னு நமக்கு ஆகாத ஒண்ணு நம்ம கிட்ட இருக்குது, அதுதான் நம்மளை அழிக்குது, செத்து போறதுக்கு அதான் காரணம். அதை எடுத்துட்டா கடவுள் வந்துருவான், அப்ப அமுதம் சாப்பிடலாம், அப்ப நாம சாகாம இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு வரலாறை காட்டுறதுக்கு பிரதோஷம் அப்படிங்கிற பேர்ல ஒரு வரலாறு முதல்ல எப்ப சொன்னான்? இந்த புரியாதவங்களுக்கு கடவுளை பத்தி பேசுற முதல்ல சொன்ன வரலாறு. கொஞ்சம் ஜனங்கள்லாம் வளர ஆரம்பிச்சாங்க, வீடு கட்டினாங்க, கோட்டை கட்டினாங்க. அப்ப என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணும் இல்ல, 3 அசுரர்கள் இருக்கிறாங்க. ஒருத்தன் இரும்பு கோட்டை, ஒருத்தன் தங்க கோட்டை, ஒருத்தன் வெள்ளி கோட்டை, 3 கட்டிக்கிட்டு இருக்கிறான். இந்த எந்த ஊர் பிடிக்கலையோ அந்த ஊர் மேல பறந்து போவோம். அந்த கோட்டை மேல பறந்து போற கோட்டைய அந்த ஊர் மேல இறக்குனாக்கா அந்த ஊர் அழிஞ்சிரும். இப்படி அவங்க பண்ணிக்கிட்டு இருப்பான். அவனுக்கு பேரு என்னது? முப்புராதிகள் அல்லது திரிபுராதிகள் அப்படின்னு பேரு. 3 கோட்டையை வச்சுக்கிட்டு 3 பேர் உலகத்தையே அழிக்கிறான். அவனை சிவபெருமான் அழிச்சாரு. இதுதான் முப்புறம் எரித்த வரலாறு அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் அதை வேணே கேட்பான், என்னையா கோட்டையாவது பறக்கிறதாவது இதெல்லாம் என்ன சும்மா கதை உரையா? அது ஒண்ணும் இல்லப்பா, அந்த ஜனங்களுக்கு புரியாது இல்ல, அவங்களுக்கு ஊர்ல கதை மாதிரி சொன்னோம், நீ நல்ல விவரமானவன் இல்ல, சரிங்க வா சொல்றேன் அப்படின்னு திருமூலர் கூப்பிட்டு வச்சு முப்புறமாவது மும்மல காரியம் அப்படின்னு அவர் சொல்லி, மும்மல காரியம்னா ஆணவம் கண்மம் மாயைன்னு இருக்குது, இதுதான் உன் பொறப்பு, இதை ஒழிச்சிட்டு ஒன்ன ஆளாக்குறது தான் கடவுள் முப்புறம் எரிக்கிற வரலாறுன்னு அந்த கதைக்கு அர்த்தம் சொல்லுவோம்.
இப்ப 2 கதை வந்துச்சா? இந்த 2 கதை வந்த பிறகும் இவனுக்கு கடவுளை பத்தி விவரம் இல்லை. யாருக்கு? இந்த கதை சொன்னது என்னாச்சுன்னா, இவனுக்கு சொன்னாங்க இல்ல, மனுஷனுக்கு பிறந்தவனுக்கு, அவனுக்கு கடவுள் யாருப்பா இதெல்லாம் செஞ்சாருன்னு விவரம் இல்லை. அப்பதான் என்ன பண்ணாங்க, கடவுள் வரலாறையும் சொல்லணும்ட்டு 5 முகத்தோட 6 முகம் சேர்ந்து, அதுதான்பா வந்து உன்னை காப்பாத்துறது, அதுதான் இதெல்லாம் செஞ்சுது அப்படின்னு சொல்றதுக்கு சூரபத்மனோட வரலாறை எழுதினாங்க. இதுதான் கந்த புராணம். கந்த புராணம்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 3 அசுரன், சூரபத்மன், சிங்கமுகன், பானுகோபன், இவனுங்க இருக்கிறானுங்கல்ல. இந்த சூரபத்மன்னா ஆணவம், சிங்கமுகன்னா வினை, பானுகோபன்னா மாயை அப்படின்னு இந்த 3ஐயும் விரிவா கதையாக்கி அதை உங்களுக்கு என்னன்னு சொல்லுவோம், கந்த புராணம் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப என்ன கதை வருது உங்களுக்கு? பிரதோஷம் சாப்பிட்டதும் அதான் கதை, சூரபத்மனும் அதான் கதை, முப்புறம் அழித்ததும் அதான் கதை. இப்ப எது கதை? என்ன கதை இது அப்படின்னு கேட்டா என்ன பதில் சொல்லுவோம்? இதெல்லாம் ஊரை ஏமாத்துற கதை சார் அப்படின்னு மொத்தம் சொல்லுவோம். அப்படி இல்லப்பா, ஊரை வளைக்கிற கதை இது. ஊர்ல ஜனங்களுக்கு சாதாரணமா எப்படி எப்படி இருக்கிறாங்களோ அப்படி அப்படிலாம் சொன்னாங்க. இப்ப நீங்க என்ன பண்ணக்கூடாது, இப்ப இந்த கதை என்னத்துக்கு சொல்றேன், நீங்க போய் அங்க அந்த என்னது அது, அந்த சூரன் அழிக்கிறாங்கன்னு ஒரு கொட்டா ஒண்ணு போட்டுக்கிட்டு அங்க ஆட்டம் காட்டுற வேலையை இங்க நீங்க எதிர்பார்க்க கூடாதுன்னு இவ்வளவு நேரம் அந்த கதையை சொன்ன. அது ஊர்ல நடக்கும், அது உங்களுக்கு ரொம்ப முக்கியமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது ஒரு அந்த மாதிரி விஷயம் நேரா நடக்கிறது இல்லை, அப்படி ஒரு விஷயமும் இல்லை. ஆனா அந்த வரலாறை ஏன் சொல்லுவோம்னா, ஆணவம் தான் இப்படி வேலை செய்யும். அது என்ன பண்ணும், அது உருவத்தையே காட்டாது. ஆணவம் அது உருவத்தையே காட்டாது. அது எப்படி வேலை செய்யும், நான் எனதுன்னு வேலை செய்யும். வினை எப்படி, வினைங்கிறது எப்படி இருக்குதுன்னு கேட்டா, உன் பொறப்புல நல்லது கெட்டதுன்னு இருக்குல்ல, அதுதான் வினை. ஒரே சமயத்துல அது எல்லா வேலையும் பண்ணும். அப்புறம் மாயை எதுன்னு கேட்டா, உனக்கு ஒரு சமயத்துல உதவி பண்ற மாதிரி இருக்கும், இன்னொரு சமயத்துல உபத்திரவம் பண்ற மாதிரி இருக்கும். அந்த உடம்பு தான் மாயை அப்படின்னு எல்லாத்தையும் ஒரு பிரிச்சு போட்டு, ஆணவம்னா நான் எனது, வினைனா நல்லது கெட்டது, மாயைனா உங்களுக்கு உதவுறது மயக்கிறது. இந்த 6ஐயும் பேசி இந்த 6ஐயும் வெற்றி கொள்றது முருகப்பெருமான் அப்படின்னு சக்தியை வச்சாங்கன்னு ஒரு கதை சொல்லுவாங்க. என்ன சொல்றேன் இப்போ, உடனே நீங்க அறிவாளி என்ன கேட்பீங்க, இந்த 6 முதல் நாள்ல எதை சார் வெல்றாரு, 2வது நாள்ல எதை சார் வெல்றாரு, 3வது நாள்ல எதை சார் வெல்றாருன்னு கேட்டா அதுல கொஞ்சம் சிக்கல் இடிக்கும். எதுல? ஆணவம் 2, மாயை 2, கர்மா 2ன்னு சொல்லி 6 நாள்ல 6 ஒழிக்கிறது அப்படிலாம் அதுல வராது. உங்களுக்கு ஒழிக்கிறது என்னன்னு கேட்டா அந்த 6 தான். ஆனா 6 நாள்ங்கிறது என்ன விஷயம் கேட்டீங்கன்னா, இந்த 6 நாள்லையும் நீங்க எங்க போனாலும் காலத்தை மீறி போக முடியாது. அந்த காலத்துல வாழறவனுக்கு கடவுள் அனுபவத்துக்கு ஒத்துழைக்கிற காலமா இந்த 6 நாளும் இருக்கும். எப்படி நான் அந்த சந்தியா காலம் சொன்னேன்ல, சந்தியா காலம் மாதிரி ஆண்டுல வர்ற இந்த 6 நாள் நட்சத்திரங்களை எல்லாம் கடந்து இந்த பின்னாறு முன்னாறுன்னு வருஷத்தை பிரிச்சு நடுவுல கடவுளோட சந்தி காலமா ஆண்டுல பாத்தீங்கன்னா இந்த 6 நாள் கிடைக்கும் உங்களுக்கு. இப்ப ஆணவம் கண்மம் மாயன் பேர் கொடுத்து நான் இதெல்லாம் எதுக்கு பேசணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க எங்கேயாவது நோட்டீஸ் கிட்டீஸ் பாத்தீங்கன்னா இப்படிலாம் எழுதுவாங்க. அந்த மாதிரி நீங்க மூளை குழம்பிடக்கூடாதுங்கிறதுக்காக ஆணவம் கண்மம் மாயை அப்படிங்கிற விஷயத்த நான் இப்ப பேருக்கு சொன்னேன். இப்ப அடுத்தது என்ன சொல்ல போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சஷ்டி, அதுக்கப்புறம் இந்த தத்துவம், இப்படிலாம் பேர் கொடுத்து எங்களை ஏன் சார் என்னென்னமோ சொல்றீங்க, இன்னும் எதுக்கும் அதுக்கும் நமக்கு சம்பந்தம் இல்லை, படிக்கிறதுக்கும் வாழறதுக்கும் சம்பந்தம் இல்லை. நாங்க ஏதோ இன்னைக்கு ராத்திரி இங்க இருந்தா ஏதோ கொடுக்குறாங்களாம், ஏதோ கொடுக்குறாங்களான்னு ஏதோ நீங்க கேட்டீங்களோ அதை கொடுக்குறாங்களாம் அப்படின்னு உட்காந்து வாங்கி போறதுக்கு நம்ம சஷ்டிக்கு வந்திருப்போம். இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை, தொடர்ந்து கேட்கறவங்களுக்கு பிரச்சனை இல்லை.
இப்ப நான் இவ்வளவு நேரம் சொன்ன கதையோட வெளி உலகத்து விவகாரம் தான் முடிஞ்சிடும். இப்ப நம்ம கதை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சஷ்டியை பொறுத்த வரைக்கும் நாம கடவுள் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள போறோம் அப்படிங்கிறதுல ஒரு நம்பிக்கை வருமா அப்படின்னு சொன்னாதான் அந்த சமயத்துல எனக்கு எது ஒத்துழைக்குது எது ஒத்துழைக்கல, இதெல்லாம் ஏன் இப்படி வந்தது அப்படின்றத கேட்டீங்கன்னா அது தெரியும். சரி, இதை விட்டுருங்க. இப்படி திருப்பி அடிக்கிறேன். சண்முக கவசம் நீங்களாம் படிச்சிருப்பீங்க. சண்முக கவசம் இங்க படிக்கிறவங்க தான் இங்க எல்லாருமே பாம்பன் சாமி அடியாரா வந்திருக்கிற எல்லாருக்கும் அது ஒரு வாய்ப்பு. சண்முக கவசத்தை நாம தொடர்ந்து படிக்கிற ஆளுங்கெல்லாம் இங்க உட்கார்ந்துருக்கிறோம். ரைட். சஷ்டிநாதன் அப்படின்னு முருகனை பாம்பன் சாமிகள் சொல்றார். அவருக்கு முன்னாடி கந்தன் சஷ்டி கவசமாவே பாலன் தேவராய சுவாமிகள் நமக்கு பாடியிருக்கிறார். இந்த 6 நாளை வச்சு பாடினது அப்படிங்கிறதுல ஒன்றும் அதுல குறையில்லை. எதுனா இந்த ஐப்பசி மாதத்து அமாவாசையை ஒட்டி வருகிற 6 நாட்களுக்கான தலைவன் முருகன் அப்படிங்கிறதுல ஒன்றும் அது வரலாற்றுல குறையில்லை. இந்த 6ங்கிறதுக்கு பட்டியல்னு ஒண்ணு கொடுக்கும் போது அதை பத்தியும் நமக்கு பிரச்சனை இல்லை. இன்னும் நான் உங்களுக்கு என்னோட புத்திசாலித்தனத்தை காட்டுறதுக்கெல்லாம் நிறைய பயன்படுத்தலாம். என்னன்னு, 6 என்பதாக இருக்கிற அத்தனை வழிகள்லையும் கடந்து நீங்க கடவுளை அனுபவிக்கணும்னா இந்த சஷ்டி உங்களுக்கு உதவும் அப்படின்னு நம்ம பெருமையா சொல்லுவோம். அதுலயும் பிரச்சனை இல்லை. ஆனா இந்த சஷ்டி அப்படிங்கிறதுக்குள்ள வந்து கந்த சஷ்டி கவசம் படித்த பாம்பன் சுவாமிகள் சண்முக கவசம் அப்படிங்கிற பேர்ல நூல் எழுதுறார். உங்களுக்கு எல்லாம் தெரியும். நம்மளை எல்லாரையும் பாதுகாக்கிறதுக்கு அது உதவுதுங்கிறதும் எல்லாருக்கும் தெரியும். இப்ப நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன வரலாறையே ரொம்ப நேரம் சொல்லி உங்களை அனுப்பியிருப்பேன். ஆனா அது வெறும் கதையா இருந்திருக்கும். அது எதுக்கு உதவ போகுது? அது கதை, முருகன் இருக்கிறான், அவ்வளவுதான், வேலை முடிஞ்சுது. நீங்க ஆணவம் கர்மம் மாயை வெல்லணும், அதுக்கு தான்பா இந்த நஞ்சு உண்டது, முப்புறம் எரித்தது, அதுக்கப்புறம் என்ன இப்ப சூரபத்மன் வரலாறுலாம் அதுக்கு தான். அதோட அது நிறுத்திங்க, அதுலயே ரொம்ப நாளைக்கு மெனக்கெடாதீங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் என்ன சொல்லுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் அதை நீங்க குறிப்புன்னு வச்சுக்கணும், பின் குறிப்பு அப்படி மாதிரி வச்சுக்கணும். இந்த கோயில்ல சஷ்டி கொண்டாடி கூத்தாடுற சடங்கு மாதிரி இங்க நீங்க எதிர்பார்க்க கூடாது அல்லது நீங்க செய்யக்கூடாது. புரியுதா நான் என்ன சொல்றேன் அப்படின்ட்டு? ஏன் இங்க பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க உண்மை நிலவரத்துக்கு இங்க வந்துடுறீங்க. உண்மை நிலவரம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டா, இப்ப நான் இங்க கேட்கறேனே, இந்த சஷ்டியில இது கேட்டா கிடைக்கும் அது கேட்டா கிடைக்கும் அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்கிறாங்களே, எதைதான் கேட்கறது எதைதான் வாங்கிறது அப்படின்னு ஒரு விஷயமா வந்தா பாம்பன் சாமி சண்முக கவசத்துக்குள்ள பெரிய லிஸ்ட் கொடுத்துறாரு. உங்களுக்கு எல்லாம் நீங்க கேட்காமலே அதுல என்னெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு அவருக்கு தெரியும். என்னெல்லாம் கொடுக்கலாம்? உடம்பு பிரச்சனையும் தீர்க்கிறது, வாழ்க்கை பிரச்சனையும் தீர்க்கிறது, எதிரிங்க பிரச்சனையும் தீர்க்கிறது. அதுல நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். முதல்ல உடம்போட உறுப்பு எல்லாத்தையும் சொல்லிடுவார். தலையிலிருந்து ஆரம்பிக்கிறார்ல, அதுக்கப்புறம் நடக்கும்போது போகும்போது சாரி செய்யும்போது, சாரின்னா நான் வண்டியில போகும்போது வரும்போது, அதுக்கப்புறம் எதிரிகள், அப்புறம் பாம்பு பறவை பூச்சி எது எதுலாம் பிரச்சனையோ அதுல எல்லாத்தையும் உங்களை காப்பாற்றுறார் பாம்பன் சாமி. அதுதான் சண்முக கவசம். ஒன்றும் பிரச்சனை இல்லையா உங்களுக்கு? இதை தவிர ஏதாவது பிரச்சனை இருக்குதா? ஒரு பிரச்சனை இல்லை. ஏன்பா வாழறன்னு கேட்பான். அப்புறம் ஒரு பிரச்சனையும் இல்லையே, எதுக்கு வாழற அப்படின்னு கேட்டுருவோம். நான் என்ன சொல்லுவீங்க அதுக்கு பதில்? ஒரு பிரச்சனை இல்லாம வாழ்ந்துட்டா அதுக்கப்புறம் என்ன? ஒரு நோயும் இல்லை, ஒரு ஆளும் எனக்கு எதிரி கிடையாது, எங்க போனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, நல்லதானே இருக்கு. அது அந்த வாழ்க்கை எப்படி அமையும் அப்படின்னு கேட்டா என்ன பதில் சொல்லுவீங்க? அந்த வாழ்க்கை தான் சார் நாங்களும் தேடி நிற்கிறோம். ஆனா அப்படி ஒரு வாழ்க்கை இருக்குதா அப்படின்னு கேட்டா என்ன பதில் சொல்லுவோம்? அப்படி ஒரு வாழ்க்கை இருக்குதான்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? இப்ப கூட நம்ம நான் எனதுலாம் சொல்லிட்டு இருக்கிறோம்ல. இப்ப நாம இப்ப சொல்லிட்டேன்ல, இப்படிலாம் ஒரு வாழ்க்கை கிடைச்சா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதுதான் நம்ம
நம்மளோட வாழ்க்கை அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா தொடர்ந்து கடைசி வரைக்கும் இந்த உடம்பு அப்படியே இருக்குமா? இந்த உடம்பு அப்படியே இருக்குமான்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? அது ஒன்றும் எங்களுக்கு ஒன்றும் தெரியல சார், பிரச்சனை இல்லாமல் போனால் போதும், எங்களுக்கு கடைசி நேரத்தில் எந்த பிரச்சனையும் வராமல் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்க. ஒரு பாம்பன் சாமியோட வரி படிக்கிறேன் சிவஞான தீபத்தில். பிராண பந்தன ஹடயோக சித்தியாலும் ஈஸ்வர பக்தியாலும் பலதிர சித்திகள் உண்டாகும். அவை ஆன்ம லாப ஞானிக்கும் வேண்டும் என்பது இன்று. அதுக்கு என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, ஹடயோக சித்தியால சித்தி கிடைக்கும், உங்க உடம்புலயும் நீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லாம வச்சுக்கலாம். ஆனா ஆன்ம லாபத்தை தேடுறவனுக்கு அது தேவையில்லைன்றார். என்ன அர்த்தம் அதுக்கு? ஆன்ம லாபம் ஞானிக்கும் வேண்டும் என்பது இன்று. இது பாம்பன் சாமி சொல்றது. ஏன் இதை சொன்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் அதுக்கு முன்னாடி ஒரு சில வார்த்தையை படிக்கிறேன். பாம்பன் சாமியோட வார்த்தை. இந்த பொறப்புல இந்த பேரை படிச்சுட்டேன்னா உங்களுக்கு ஏன் சொல்றேன் அப்படின்னா, இந்த பிரச்சனைலாம் இல்லாம இருந்தாலும் நமக்கு என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறதுக்கு இது நேரா பாம்பன் சாமி வார்த்தையை படிச்சு நம்ம அனுபவிக்கிறதுக்கும் வாய்ப்பு. அது பாவ கருமங்கள் மேல் மேலும் அறியாமையால் வளர்தலினாலும் நரை திரை சோம்பு பெருக்கி கொண்டு வருதலினாலும் ஏனும் ஏதுக்களை எடுத்து காட்டி சிலர் மூப்பு வந்ததன் பின்னேதான் ஞானாசிரியரை அடுக்க வேண்டும் என்பது மொழிவர். எப்ப ஞானாசிரியரை தேடி போறாங்களாம், இருக்கிறதெல்லாம் அனுபவிச்சுட்டு கொஞ்சம் நர வந்த பிறகு யாரையாவது ஒரு ஆளை பார்த்து எதையாவது வாங்கிடணும் அப்படின்னு வருகிறார்கள். அவருக்கு உடம்பில் உண்டாய நரை திரையை போல, இதுதான் ரொம்ப முக்கியமான வரி, காமாதி சித்த விருத்திகள் நரை திரை கொண்டிலவாகலின். அந்த சமயத்துல அவன் நரைத்திரை வந்துருச்சுன்னு ஒரு ஆளை தேடி வரான், இருந்தாலும் காமம் முதலிய விஷயங்களுக்கு நரைத்திரையே இல்லாம அவன் இருந்துகிட்டு இருக்கிறான் அப்படிங்கிறது அந்த வரியோட அர்த்தம். அவர் கூற்று நவையுடை நசையின் மேற்றாமன்க. மரணம் இன்ன நேரம் என்று இல்லாதிருத்தலை அவர் எண்ணாதவரும் ஆவர் என்க. இதான் விஷயம். இப்பதான் மரணம் வரும்னு எந்த காலத்திலையும் தெரியாது இல்ல, அந்த மாதிரி இப்பதான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்காம எப்ப உடனே தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறியோ அப்ப தெரிஞ்சுக்க அப்படின்றது அவரோட பதில். அந்த உதாரணத்துல அதுக்கு அர்த்தம். சரி, உங்களுக்கும் வந்து பாம்பன் சாமி வரிய பற்றாலும் போர் அடிச்சிடும். அப்புறம் சரி என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நரைத்திரை வந்தாலும் நமக்கு ஆசையில நிறை வராது அப்படிங்கிறது நேரா அதுல வர்ற அர்த்தம். நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன்ல, நீங்க அப்ப யாரும் என்ன கேட்கல, நீங்க எந்த பிரச்சனையும் இல்லாம இருந்தாலும் உடம்புல ஏதாவது மாறிட்டு தானே சார் இருக்குது. உடம்புங்கிறது நான் அடிக்கடி கேட்பேன் எல்லாருக்கும். சும்மா ஒரு உதாரணத்துக்கு தான் கேட்பேன். உங்களுக்கு வயசு என்னாச்சு அப்படின்னு கேட்பேன். வயசு என்னாச்சுன்னா ஒரு 50 சார், இல்லை 60 நரெல்லாம் வந்துட்டா தெரியும் அவங்களுக்கு, எனக்கு 60 உனக்கு எங்கப்பா வயசாச்சு அப்படின்னு கேட்பேன் நான். வயசுனா என்ன? வயசுனா நான் பிறந்ததுலேருந்து பூமி சுற்றுறது இத்தனை வருஷம் சுற்றி இருக்குது, அதனால நான் என் வயசை சொல்கிறேன். அது உன் வயசு இல்லையே, பூமியோட வயசு தானே அது, அது சுற்றுது, உனக்கும் அதுக்கும் வயசு ஏன் சொல்கிற? பூமி சுற்றின்னு தான் இருக்குது, அது ஆண்டு. எனக்கு வயசு 60ன்னு சொல்கிறேன்ல, எனக்கு வயசை நான் என்ன வச்சுல சொல்லணும்? உங்களுக்கு ஏதாவது புரியுதா இல்லையா? கொஞ்சம் தூக்கத்துலேருந்து எழுப்பணும்ல, அதுக்காக எனக்கு வயசு நான் என்ன வச்சு சொல்லணும். நான் இன்னொன்னு பூமியை 4 வாரம்லாம் நான் கிடையாது இல்ல அது, ஆனா அதை வச்சு என் வயசை ஏன் சொல்லுவேன்? வள்ளி அம்மா வந்து திணைப்புணத்துல இருக்கிறாங்க. அப்ப முருகன் வயசான வேஷத்துல வரான். வயசான வேஷத்துல வந்து அந்த அம்மாவை யானையை விட்டு மிரட்டி, யாரு விநாயகனை விட்டு மிரட்டி கட்டி பிடிக்கிறான். அது எவ்வளவு மோசமான வேலை. அந்த அம்மா கேக்குது, உனக்கு வயசாச்சு அறியுதா அப்படின்னு கேக்குது வள்ளி. எத்துக்கு மூத்தீர், அந்த வார்த்தை பேருன்னா எத்துக்கு மூத்தீர், உனக்கு வயசாச்சு அறியுதா அப்படின்னு கேட்கிறா. எதுக்கு இதை கேட்கிறேன்னா, இந்த பூமி சுத்துறத வச்சு வயசு இல்ல,
இந்த பிறப்புல 80 வயசு வாழ்ந்தாலும் அறிவுங்கிறதே வராது. சொல் புத்தி இருக்காது, சுய புத்தி இருக்காது. நீ எவ்வளவுதான் இதுக்கு பேர் என்ன வைப்பீங்க நீங்க? இப்ப சார் இதெல்லாம் பண்ணாதீங்க சார், பாம்பன் சாமிக்கெல்லாம் இதெல்லாம் அவரை பத்தி புரிஞ்சுக்கணும்னா இப்படி புரிஞ்சுக்கணும் சார், நீங்க பண்றதெல்லாம் தப்புன்னு நம்ம எடுத்து சொல்றோம். ஒரு 2 வருஷம் ஆகுது, 1 வருஷம் ஆகுது. ஆனா நான் திருந்த மாட்டேன்டான்னு இருக்கிறேன். ஆனா அதுக்கு பேர் என்ன வைப்பீங்க? ஆணவன் பேரு. அதானே? எனக்கும் புத்தி இல்ல, சொல்றதையும் கேட்க மாட்டேன். அப்ப புத்திங்கிறதே இல்லைன்னு தானே அர்த்தம். அறிவுங்கிறது இல்ல. அப்ப அதுக்கு பேர் தான். இப்ப நீங்க ஆணவனா என்னன்னு கேட்பீங்கல்ல, அதுக்கு தான் இப்ப நான் அழகா அதுக்கு பதில் சொல்றேன். இப்ப நீங்க ஆணவன் ஒண்ணு சொல்லிட்டு போயினே இருப்பாங்க, யான் எனது யான் எனது. அது என்ன மோல் அடிக்கிற வேலையா 2 பக்கம் அப்படின்னு கேட்பேன் நான். 2 பக்கம் அடிக்கிறாங்கல்ல, ஒரு பக்கம் அடிக்கிறது வேற, 2 பக்கமா வச்சு அடிக்கிறது அதுதான் இன்னும் நல்ல என்ன வாத்தியம்? அது மங்கள வாத்தியம். 2 பக்கம் அடிக்கிறது தான் யான் எனதுங்கிற மாதிரி இவங்க அடிச்சிட்டு இருப்பாங்க. இல்லப்பா, ஆணவம்னா ஒண்ணும் இல்லை, புத்தி வேலை செய்யாத நிலவரத்துக்கு பேரு ஆணவம். சொல் புத்தியும் வேலை செய்யாது, சுய புத்தியும் வேலை செய்யாது. அததான் பாம்பன் சாமிகள் முதல்ல கொடுக்குறார். உனக்கு சொல் புத்தி எந்த காலத்திலேயாவது வேலை செய்யுமா? இதை நீங்க எல்லாரும் யோசனை பண்ணி பாருங்களேன். சொல் புத்தி யாருக்காவது எந்த காலத்திலேயாவது வேலை செஞ்சிருக்குதா? ஒரு நண்பர் சொன்னாரு, நீங்க ஒரு விஷயம் வேணான்னு நினைச்சு பாருங்க, அதெல்லாம் சீக்கிரம் நடக்கும். வேணும்னு நினைச்சு பாருங்க, அதெல்லாம் நடக்காது. ஏன் அது மட்டும் நடக்குது, இது மட்டும் ஏன் நடக்கல? இது வேணாம்பா, இவருக்கும் எனக்கும் உறவு வேணாம் அப்படின்னு நினைச்சா நடக்குது. அந்த மாதிரி எல்லாரும் டைவர்ஸ் பண்ணிடுவான் தான் கடவுள். நம்ம கல்யாணம் ஒன்று ஏற்பாடு பண்ணோம், அது பிரச்சனையாகணும், இல்லாட்டா இவன் எல்லாம் டெய்லி ஓடுவான்னு தெரியும் எங்களுக்கு. இது வேணான்னு நாம சொல்றதுக்கும் சீக்கிரம் நடக்குதுன்னு சொல்றதுக்கும் வேணும்னு சொல்றது ஏன் நடக்குது? 2 கேள்வி சொல்லியிருக்கிறேன். இப்போ ரொம்ப எளிமையான கேள்விதான். வேணான்னு சொல்றது நடக்குது, அது உண்மை அப்படிங்கிறாங்க. வேணும்னு சொல்றது நடக்க மாட்டேங்குது, அது உண்மைங்கிறாங்க. இதுல எது உண்மை? நான் கேட்டது புரியுதா கேள்வி? சரி, அதே மாதிரி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேட்டேன் பாருங்க. என்ன கேட்டேன்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு கேள்வி ஒன்று சொன்னேன். சொல் புத்தி எந்த காலத்திலேயாவது யாருக்காவது வேலை செஞ்சிருக்குதா? சொல் புத்தினா என்னன்னு தெரியுதில்ல. வாத்தியார் சொல்றத மாணவன் கேட்கறது, பொண்டாட்டி சொல்றத புருஷன் கேட்கறது, அல்லது புருஷன் சொல்றத பொண்டாட்டி கேட்கறது, அல்லது வீட்டுல கொஞ்சம் புத்திசாலியா இருக்கிற பொண்ணு புள்ள சொல்றத அப்பன் கேட்கறது, இல்ல அப்பா அம்மா சொல்றத புள்ள கேட்கறது. இப்படிங்கிற விஷயம் சொல் புத்தியின் பேர். நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னேன்? சொல் புத்தியும் வேலை செய்யாது, சுய புத்தியும் வேலை செய்யாது, அதுக்கு பேரு ஆணவன் சொல்லிட்டேன். அடுத்தது இப்ப என்ன சொல்ல போறேன்? சொல் புத்தி சுய புத்திங்கிறது முயற்சி பண்ணி உங்களுக்கு வெற்றி அடைஞ்சிருக்குதான்னு கேட்கிறேன். இது தெரிஞ்சதுன்னா வினை தெரியும் உங்களுக்கு. அவன் கூட சேராத நான் சொன்னேன், பாத்தியா இப்படி ஏமாத்திட்டு போட்டான், பாத்தியா இதாண்டா உன் தலையெழுத்து அப்படின்னீங்கன்னா வினை, அதுக்கு பேர். ஒரே விஷயம்தான். சொல் புத்தி அம்மா சொல்லியிருப்பாங்க, கேட்டிருக்க மாட்டீங்க. பொண்டாட்டி சொல்லியிருப்பாங்க, இதுல வேற பொண்டாட்டிக்கு தெரியாதே எல்லா வேலையும் பண்ணிடுவாங்க, நிறைய வேலை. அப்புறம் அடிபட்டு வந்தப்பதான் தெரியும், வேற வழி இல்லை, தலையெழுத்து நான் குப்பை கொட்டி ஆகணும்னு அவங்க கொட்டுவாங்க. அப்ப இவருக்கு அவங்க கொட்டுறது, அவங்களுக்கு இவருக்கு கொட்டுறதுலாம் நடக்குது இல்ல. ஆனா முதல்ல இருந்தே சொல்லுவாங்க. நீங்க கேட்டிருந்தா உங்க வினை இல்லாம, வினைன்னு ஒண்ணு உங்களுக்கு தெரியணும்ல. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அவங்க பக்கமே நான் பாராட்டிட்டு நினைக்காதீங்க. இன்னொன்னு ஒண்ணு இருக்குது, நீங்க ஒழுங்கா தான் போயிட்டு இருப்பீங்க, அவங்க ஏதாவது சொல்லிடுவாங்க, அதை நிறைவேற்றத்துக்கு நீங்க போய் வினையில மாட்டீங்க. அதுவும் நடக்கும். 2 பக்கமும் நடக்கும். நாம யாரையும் குறை சொல்றது இல்லை. ஏன்னா சில பேரு இவங்க சொல்லிட்டாங்கன்னு பெரும்பாலும் பெண்கள் சொன்னதை செய்ய போய் தான் பெருங்குழியில மாட்டிருப்பான். பெரும்பாலும் பெண்கள் சொல்லாத கேட்காதவனும் பெருங்குழியில மாட்டிருப்பான். எப்படி நாம சால்வ் பண்றதுக்கு? 2 விஷயமும் உண்மைதானே. பொம்பளை பேச்சை கேட்காதவனும் அதல பாதாளத்துல போயிருப்பான், பொம்பளை பேச்சை கேட்டவனும் அதல பாதாளத்துல போயிருப்பான். இப்படி வச்சுங்க. இது நான் சொல்றது உண்மைதான், சத்தியம்தான். இது ஏன் 2மே சரின்னு எப்படி சார் சொல்றீங்க? எப்படி சொல்லலாம்? அது சமயத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டாடுறதா என்ன வேலை? இது நான் கேட்குற கேள்வி நல்லா தானே, இது சிம்பிள் தானே, இது ஒன்றும் பெரிய விஷயம், தத்துவம்லாம் ஒன்றும் கிடையாது. ஒன்றும் நான் பெரிய தத்துவம்லாம் ஒன்றும் பேசலை, ரொம்ப எளிமையாக. நீங்கள் யார் பேசியாவது கேட்டுக்கிறீங்களா சார்? கேட்டிருந்தா நீங்கள் திரும்பி போய் நம்பர் ஒருத்தர் வருவார், நீங்கள் இவ்வளோ பேசுறீங்க சார், நீங்கள்
இந்த காமன் சென்ஸே உங்களுக்கு இல்லை சார். அது இருந்தா நான் எப்படி அது வேண்டும் போது இருந்தா நான் நடிக்கிறவன் ஆயிடுவேன்ல. இது மட்டும் ஒத்துக்கும். அதாவது வீட்டு வேலை செய்யறதுக்கு ஆம்பளை நல்ல வலிவா பெரிய சண்டைக்காரனா இருக்கணும். ஆனா அவங்க கிட்ட போகும்போது அவங்க வேலைக்கு ஆகாதனா இருக்கணும். அப்படி இருந்தா தான் ஏத்துப்பாங்க. உண்மை சார் இது. அதாவது ஆசை இப்படித்தான் இருக்கும் எல்லாரையும். இப்ப நீங்க பொசசிவ்னஸ்ன்னு ஒண்ணு வரும். என்கிட்ட ஒரு டாக்டர் இருந்தார். அவர் என்ன பண்ணுவாருன்னா எல்லா வேலையும் நான் பார்த்து கொடுத்தாதான் பர்ஃபெக்ஷன் பார். ஆனா அவங்களுக்குன்னு ஒரு முக்கியமா அந்த பக்கம் வேலை செய்யும்போது நாம தேவைப்படாது. ஆனா இன்னொரு விஷயம் வரும்போது நம்மளை பத்தி நினைக்கும் போது அவங்கள பயன்படுத்தலாம். ஆனா அதுக்கு மேல இது வேலைக்கு ஆகாது. ஒரே ஆள்ல ரெண்டு விஷயமா முடிவு எடுப்பாங்க. அது நீங்க பழகிறவங்களும் எடுப்பாங்க, உங்களை வேலை வாங்குறவங்களும் எடுப்பாங்க, உங்க வாத்தியாரம் எடுப்பாங்க, உங்க ஸ்டூடெண்ட் எடுப்பாங்க, உங்க மனைவி எடுப்பாங்க, எல்லாரும் எடுப்பாங்க. ஆனா ரெண்டா தானே இருக்குது. ஏதாவது ஒண்ணு கரெக்டா இருக்குதா? நான் தான் அடிக்கடி ஒண்ணு சொல்லுவேன், யோ இது சரிதான் இல்லையா மறந்துறியாம்பேன். அப்புறம் சொல்லுவேன் நீ மறந்துட்டா நீ அயோக்கியம்பேன். சரி வராது மறந்து. ஆனா நீ மறந்துட்டா அயோக்கியம். எப்படி உடனே மறக்கலாம்? அதுக்காக வருத்தப்படுத்த இல்லையா நீ? அப்ப நீ நல்லவன் இல்லை, ஏமாத்தலாம் தானே இருந்திருக்கிற. உடனே நீ மறந்துட்டா நீ நல்லவன் கிடையாது. ஆனா மறக்கணும். எப்படி மறப்ப? ஒன்னும் விளங்கல சார். நாங்க எல்லாம் தெளிவா தான் சார் இருக்கிறோம். நீங்க தான் ஏதோ குழப்பிட்டு இருக்கிறீங்க எங்களை. தானே நான் கேட்கறது நடக்கிறத திருப்பி கேட்கிறேன். என்னப்பா சொல் புத்தி இருக்குதா? நீங்க சொல் புத்தி இந்த பெண்கள் பேச்சை கேட்டவர்கள் உயர்ந்திருக்கிறார்கள், அதுவும் உண்மை. பெண்கள் பேச்சை கேட்டவர்கள் அழிந்திருக்கிறார்கள், அதுவும் உண்மை. ரெண்டும் உண்மைதான். ஆனா இது பெண்கள் மேலேயே குறை இல்லைங்கிற நான். இதானே நீங்க சொல்லணும். இனிமேல் சார் ஆம்பளையும் கிடையாது பொம்பளையும் கிடையாது சார். அவன் தலையெழுத்து அதுல மாட்டி தொலைறன்னு இருக்குது, அவன் தலையெழுத்து அதுல மாட்டி ஈடேறன்னு இருக்குது. அப்படிதான் சார் அதை பார்க்கணும். அது ஆம்பளையும் இல்லை பொம்பளையும் இல்லைன்னு சொல்ல தெரியல உங்களுக்கு. அப்பதானே நாம தத்துவத்துக்கு வரோம். அதாவது நான் தான் அடிக்கடி சொல்லுவேன், பொருத்தம் பார்த்து நீங்க பண்ணாலும் சரி வரலன்னா பொருத்தம் பார்த்தும் சரியில்லையா, பொருத்தம் சரியில்லையா, பொருத்தம் சரியில்லையா, பொருத்தம் பார்த்தவன் சரியில்லையா அப்படின்னு கேட்டா அது நான் அடிக்கடி சொல்லுவேன், எவனுக்கும் பொருத்தமும் கிடையாது பொருத்தம் பார்க்கறதும் கிடையாதுன்னு. ஏன் தெரியுமா? எனக்கு நல்லா தெரியும். இவன் பிறந்ததே இப்படின்னு தான். அதான் ஒரு உதாரணம் அடிக்கடி சொல்லுவேன்ல, இந்த சரம் உபயன்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க. இது ரொம்ப ஜாதகம்லாம் எனக்கு தெரியாது. சும்மா ஒரு உதாரணத்துக்கு இது கொஞ்சம் பயன்படும். சரமா இருந்தா அதுக்கு அண்ணந்தம்பியால பிரச்சனை ஏதாவது ஒரு வகையில வரும். சிரமா இருந்தா அப்பா அம்மா வகையில பிரச்சனை. அப்புறம் என்ன உபயமா இருந்தா கண்டிப்பா புருஷனா இருந்தா பொண்டாட்டியால பிரச்சனை, பொண்டாட்டியா இருந்தா புருஷனால பிரச்சனை. இப்படி ஒரு ஜெனரல் ரூல்ஸ் ஒன்று இருக்குது. மற்றதெல்லாம் அப்புறம் இது வந்து சும்மா இது ஒரு பர்சன்டேஜ் தான். அப்புறம் ஊழற கட்டத்தை வச்சுதான் மற்ற விதியெல்லாம் இருக்குது. அது வேற ஒரு பொது விதி. இது இவன் பிறந்ததே பொண்டாட்டிகையால் அடி வாங்கினான் தானே. இவன் அந்த பொண்டாட்டி வந்தா தானே அடிக்கும். வேற எந்த பொண்டாட்டி வந்தாலும் அடிச்சிருக்கும். அப்புறம் எப்படி அவங்க மேல குறை சொல்ல முடியும்? அப்ப இவன் புத்தி என்னன்னு பார்க்கணும். நம்ம சொல்றோம் இவன் புத்தி என்னன்னு பார்க்கணுங்கிறது தான். அப்ப அதைத்தான் பாம்பன் சாமி எங்க கொண்டாந்து முடிச்சு வைக்கிறாருன்னா, தனிமையில் கூட்டம் தன்னில் சரவண பவனார் காக்க. அதாவது நீ மனைவியோட சேர்ந்தாலும் சரி, பிள்ளையோட சேர்ந்தாலும் சரி, அப்பா அம்மாவோட சேர்ந்தாலும் சரி, நண்பர்களோட சேர்ந்தாலும் சரி, வேலையில சேர்ந்தாலும் சரி, நீ தனிமையில் தான் உன்னுடைய தலையெழுத்து. கூட்டம் தன்னில் நீ முன்னேற்றப்படுறதுக்கான விஷயம். இந்த கூட்டத்துக்கும் தனிமைக்கும் இப்ப நான் என் தலையெழுத்துப்படிதான் எனக்கு அப்பா அம்மா. இன்னொரு இடத்துல பாம்பன் சாமி என்ன பண்ணுவாரு, இந்த கொலை இந்த பஞ்சமா பாதகம் விளக்க வர்ற இடத்துல இந்த பொய்ய சொல்றவன் வந்து வறுமைக்கே பிறப்பான் அப்படின்பாரு. அதாவது வறுமைக்கு பிறந்த அப்பா அம்மாவுக்கு வறுமைக்கு பிறந்தவனா பிறப்பான் அப்படிங்கிற மாதிரி. நான் சொல்றது புரியும்னு நினைக்கிறேன். ரைட். அதாவது எதுக்கு இது சொல்ல வரான் அப்படி இன்னொரு கதை ஒண்ணு இருக்குது. வறுமைக்கு பிறந்த ஒரே மாதிரி நிறைய பேரு, சில பேர் வறுமைக்கு பிறந்து ஞானி ஆயிடுவான். அவன் இவனுக்கு என்ன வித்தியாசம்? வறுமைக்கு பிறந்து வறுமையை அனுபவிக்கிறவனுக்கும் வறுமைக்கு பிறந்து ஞானி ஆகிறதுக்கு என்ன வித்தியாசம்? இங்க தொடர்ந்து இப்பதான் சார் குழப்பத்தை தெளிவா பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லக்கூடாது. ரெண்டும் ஒரே விஷயம் தான். இதுல நல்லா கேட்டுங்க. வாழ்க்கையில நல்லதும் கெட்டதும் இது தெரியாம தான் மத்துவர் மாட்டினார். கடவுள் எப்படி இருக்கிறான்றது தெரியாம தான் சங்கரர் மாட்டினார். இவங்கெல்லாம் தூக்கி சாப்பிட்டு நாம வந்திருக்கிறோம். யாரு?
திருஞான சம்பந்தர்ல இருந்து பாம்பன் சாமி வரைக்கும் நம்ம ரொம்ப பெரிய ஆள். இவங்கெல்லாம் எங்க மாற்றுறாங்கன்னு அவங்களுக்கு தெரியல. யாரு? சங்கராச்சாரியாருக்கும் மத்துவருக்கும் மூளை விளங்காம போனதெல்லாம் நாம விளங்கிக்கிற அளவுக்கு நமக்கு இவங்க பண்ணிருக்கிறாங்க. நான் யார சொல்றேன்னு தெரிஞ்சு அவங்களுக்கு ஆதிசங்கரருக்கே மூளை விளங்காம போன விஷயத்தை வழங்க வச்சிருக்கிறாங்க. திருஞான சம்பந்தர்ல இருந்து பாம்பன் சாமி வரைக்கும். மத்துவருங்கிறவர் 1ல் 2ன்னார். அதைதான் இப்ப நான் சொல்றேன். ஒரே விஷயத்தை திருவள்ளுவன் சொல்றான், தேவரணையர் கயவர், 2 பேரும் ஒரே மாதிரி செய்வாங்கிறார். யாரு? திருவள்ளுவர். ஒரே விஷயத்துல 2 ரோல் இருக்கும். இப்ப நான் பழகிறேன்னு வச்சுங்களேன், என்ன ஒரு அப்படியே கேட்டான் என்ன ஒரு ஸ்டூடெண்ட், நீங்க நல்லவரா கெட்டவரான்னு. நல்லவன் கெட்டவன் உன்னை சொல்லலாமான்னு கேட்டா திருஞான சம்பந்தர் சொல்றார், நன்று உடையானை தீயது இல்லாமைங்கிறார். இந்த ஆர்குமெண்ட், இந்த மாதிரி விஷயத்துக்குள்ள நாம் எடுக்கிறது நம்ம நிலவரம். ஒரு விஷயம் வருது, உங்களுக்கு தெரியும், கடவுள் பெருசா மக்கள் பெருசா அப்படின்னு கேள்வி கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? கடவுள் தான் பெருசு. ஆனா கடவுள் பெருசுங்கிறத விட மக்களுக்கு கொடுத்தாதான் பெருசு. மக்கள் தொண்டே மகேசன் தொண்டும்போம், இல்ல படம் பக்க, அதாவது என்னது, படமாடும் பகவர்க்கு ஒன்றியில் அது ஆவாது, நடமாடும் கோயில் நம்பருக்கு ஒன்றியில் அது படமாடும் பகவர்க்கு ஆமேன்னு. அப்ப கொஞ்சம் அப்படி வரும்போது சொல்லுவேன்ல, நான் எப்படி சொல்லுவேன்னு கேட்டா, கடவுள் தான் பெரியவன், அந்த பெரியவனுக்கு பெரிய வேலை எது என்று கேட்டால் மக்களை பார்ப்பது. அப்ப அவனை பார்ப்பதை விட மக்களை பார்ப்பது. முடிவெடுக்க தெரியுதா உங்களுக்கு? இதுதான் நன்று உடையானை தீயதில. நான் ரொம்ப எளிமையான விஷயம் சொல்றேன், ஆனா நீங்க கேட்கும் போது ரொம்ப பெரிய மலையை தூக்கி வைக்கிற மாதிரி கேட்டு உட்காந்துக்கிறீங்க எல்லாம். நான் ஒன்றும் மலையை தூக்கி வைக்கல, ஒன்றும் தூக்கி வைக்கல, ரொம்ப சாதாரணமா நம்ம வாழ்க்கையில இருக்கிற விஷயத்தை தான் உதாரணமா சொல்றேன். நீ யாரை மதிப்ப? இப்ப சார் பாம்பன் சாமி கோயிலுக்கு நான் வந்தாகணும், சஷ்டி, ஒரு வழியில ஒரு பிரச்சனை நடக்குது, அவங்களுக்கு நான் உதவி செய்யணும். நான் எதை முடிவெடுக்கலாம்? இந்த ஊருக்கு என்னது, இந்த இங்க வந்து சும்மா ஒப்புக்கு தப்பா இந்த கதைலாம் நான் அவங்களுக்கு தான் உதவி செய்வேன்லாம் இந்த ஏமாத்தலாம் கூடாது. அப்படி ஏமாத்தி இல்ல சார் நான் அவங்களுக்கு தான் செய்வேன்னா நீ பாம்பன் சாமிக்கு துருவாக்கியான்னு கேட்பேன். இல்ல பாம்பன் சாமிக்கு தான் வந்தா நீ மனுஷனே கிடையாது ஆம்பேன். 2 பேசுவேன் தெரியும் உங்களுக்கு. அதாவது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கோவிலுக்கு போதல் என்பதை முறையாக கடைபிடிப்பவனுக்கு இன்னொரு மோதல் வந்தால் சோதனை. ஆனால் கோவிலுக்கு போதல் என்பதை அனுபவிக்க வேண்டும் என்பதாக நினைக்கிறவனுக்கு வருகிற சோதனைங்கிறது தான் அவன் போகணும். உங்களுக்கு என்ன புரிஞ்சுது? இல்ல 12 மணிக்கு நான் கோயிலுக்கு போகணும்னு நினைக்கிற ஒருத்தன் தினம் 12 மணிக்கு வரணும். அவன் வீக்னஸ் உள்ளவனா இருப்பான். என்ன வீக்னஸ்? அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறவனா இருப்பான். ஒருத்தன் வழியில நின்று குறுக்க கையை காட்டி, இப்ப அன்னைக்கு ஒருத்தன் வந்து அப்படித்தான் நான் சொற்பொழிக்கு இங்க வேகமா வந்து நிற்கிற ஒரு நோட்டீஸை கையில கொடுத்து இது ஒரு 100 ஜெராக்ஸ் போட்டு கொடுன்னா, அதை தான் சொன்ன உடனே எனக்கு ஒரு நோட்டீஸ் போட்டான். அதாவது எதுக்கு நான் சொல்ல வரேன் கேட்டா, இந்த மாதிரி வரும். அதாவது என்னன்னா, நீங்க வேகமா போறீங்க 12 மணிக்கு ரீச் ஆயிடணும்ட்டு. இதுல நல்லா கேட்டுங்க, இந்த 2 விஷயம் சத்தியம். எப்படின்னு கேட்டீங்கன்னா, தொடர்ந்து 12 மணிக்கு வர்றங்கிறவனை எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அதுல கொண்டாந்து சேர்க்கறதுக்கு கடவுள் வேலை பார்ப்பான். ஆனா டெட்லைன் ஒண்ணு வரும். டெட்லைன்ல ரொம்ப பேர் தெளிவா உங்களை ஏமாத்துவான். அதுதான் அந்த கடவுள் பண்ற கில்லாடித்தனம். என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு வீக்னஸ்ல கை வைப்பான். நல்ல, அதாவது நமக்குன்னு ஒரு வீக்னஸ் இருக்கு. நமக்கு வீக்னஸ்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, கேவலமானது இல்ல, உங்களுக்கு இருக்கிற ரொம்ப நல்ல குணத்துக்கு பேர் வீக்னஸ். அடுத்தவனுக்கு உதவுறது, ஐயோ யாராவது அப்படின்னு ஏதாவது ஒண்ணு பண்ற மாதிரி உங்ககிட்ட ஒண்ணு இருக்கும். அது எல்லாருக்கும் இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்க இங்க வந்து உட்காந்துருக்க மாட்டீங்க. இங்க இருக்கிற எல்லாருக்குமே ஏதாவது ஒரு வகையில ஒரு நல்ல குணம், இரக்கம் சம்பந்தப்பட்ட ஒரு நல்ல குணம், இரக்கத்தை எல்லாரும் ஒரு வகையில செயல்படுத்துவோம். ஒரு சிலர் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடுத்தவனுக்கு வந்து படிக்க உதவுறதுலையோ, அல்லது வறுமையா இருக்கிறவனுக்கு உதவுறதுலையோ, அல்லது கொஞ்சம் நாகரிகமா இருக்கிறவனுக்கு இல்ல கோயிலுக்கு செய்யறதுல ஏதாவது ஒரு வகையில நாம நம்முடைய அந்த அன்பை அல்லது இரக்க குணத்தை செயல்படுத்திட்டு தான் இருக்கிறோம். அதுல வந்து கடவுள் கை வைப்பான். அதுல வந்து உங்கள்ட்ட சோதனை ஆரம்பிச்ச உடனே உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுல நீங்க எது பெருசு, எதை நிலைநாட்டணும் அப்படிங்கறத முடிவெடுக்கணும். எது பெருசு, எதை நிலைநாட்டணும், அதை முடிவெடுத்துட்டீங்க அப்படின்னா, இத முடிவெடுக்கும் போதே இப்ப இப்படி வச்சீங்களேன்,
இப்ப அங்க பாட்டு பாடுறாங்க, இங்க சொற்பொழிவு கேட்கறீங்க, எது சரி எது தப்பு? நம்ம சண்டை தான் கிடையாது. ஒரு உதாரணத்துக்கு, பல பேருக்கும் புரியாம பாம்பன் சாமி கிட்டையும் பாடணும் தெரியாம பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிறவங்க பாவியா, இல்லைங்க அங்க பாடுறாங்க இங்க சொற்பொழிவு, இது மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது நீங்க முடிவெடுக்கிறீங்க பாத்தீங்களா? அந்த இடத்துலதான் உங்க வீக்னஸும் கடவுள் யாருங்கிறதையும் காட்டுவான். இந்த கடவுளை நம்பாதவன் தான் கடைசி வரைக்கும் இதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை, நான் எருமாடுன்னு இருப்பான். உங்களுக்கு சிச்சுவேஷன் புரியுதா? கடவுளுக்கும் எனக்கும் சம்பந்தம் உண்டு என்று சொல்லுபவன் கூட்டம் தன்னில், நான் சத்தியமா சொல்றேன், சமூகவாசம் படிக்கிறான்னா இந்த சமூகத்துல கூட்டத்துல நான் எப்படி இருக்கிறேங்கிறத முடிவெடுக்காத ஒருத்தன் அயோக்கியனா தான் போவான். புரியுதா? அதுதான் கடவுளை அனுபவிக்கிற சிச்சுவேஷன். கடவுளை அனுபவிக்கிற சிச்சுவேஷன்ங்கிறது ஏன் விஷயம் கிடையாது, இது அதிகாரம் ஆணவம் கிடையாது, இதுதான் சூரபத்ம வேலை. நான் அந்த கூட்டத்துக்குள்ள அதை ஒத்தி செய்யணும், எது சரி எதுக்குள்ள நாம இருக்கிறோம், அதிகாரமா அல்லது கடவுள் விஷயமா அப்படின்னு முடிவெடுக்கும் போதுதான் நீங்க யாருங்கிறத கடவுள் மார்க் எடுக்கணும். கடவுள் மதிப்பெண் கொடுக்கறதே இந்த ரவுண்டுக்குள்ள. சரி, இதுல எப்படி மதிப்பெண்ணை நீங்க வாங்க முடியும்? இதுதான் சக்தியோட வேலை. சக்தினா சூரசம்ஹாரம் இல்ல, அடுத்தவன் அழிக்கிறது இல்ல. நீ எந்த அளவுக்கு மேல வரங்கிறதுல அடுத்தவன் அழிஞ்சு போறான். நீ பண்ற தப்புலே நீ அழிஞ்சு போறது இது ஒரு வகை. இந்த தப்பை தாண்டி தனிமையில் கூட்டம் தன்னில் சரவண பவனார் காக்க அப்படிங்கிற ஒரு வரிக்குள்ள உங்களுக்கு அனுபவம் வந்ததுன்னா தகராளி ரகசியமே வந்துடும். தகராளி ரகசியம் தான் நீங்க வார வாரம் படிக்கிறீங்களே, அது என்ன படிக்கிறோம்? எனக்குள்ள இருக்கிற கடவுள், எல்லாவற்றிலும் இருக்கிற கடவுள், இந்த ரெண்டு பேரும் எந்த இடைவெளியும் இல்லாம மாறுறதான். நாங்க இங்க உக்காந்துக்கிட்டே நான் உலகத்தை பத்தி சொல்லுவேன், அதான் தகராளி ரகசியம். எனக்குள்ள கடவுள் சின்னதா இருக்கிறார், ஏன்னா என் அளவுல இருக்கிறார். கடவுள் எல்லாவற்றிலும் இருக்கிறார். எல்லாவற்றிலும் இருக்கிற கடவுளோட எனக்குள்ள இருக்கிற கடவுள் சேரணும். இந்த சேர்றது நீ நினைக்கிற நினைப்ப வச்சுதான் சேர்ப்பார். அதுதான் நான் ஆரம்பிச்சது. அப்ப புத்தி இல்லைன்னு நான் சொன்னது எங்க சொன்னேன்? எத்தனை தடவை சொன்னாலும் புத்தி இருக்காது, சுயமாவும் புத்தி இருக்காது. அதுதான் அந்த மாதிரி உள்ளவன்லாம் ஆணவம். எத்தனை பேர் எனக்கு சொன்னாலும் நான் போய் மாற்றம் பார், அது வினை. என் பொறப்புல இதுதான் என் மண்டையில ஏறுன்னு இருக்கிறேன் பார், இதுக்கு பேரு மாயை. இது எல்லாமே அறிய வச்சுதான். இப்ப கடவுளை பத்தி பாம்பன் சாமி முடிவு பண்ணும்போது என்ன சொல்லுவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இறை தத்துவரூபம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அறிவினுக்கு அறிவு அப்படிம்பார். இந்த அறிவினுக்கு அறிவின் ஏன் சொன்னார்னா, நாம ஒரு அறிவாளி, இந்த அறிவோட சேர்ந்து இருக்கிற கடவுளும் நானும் சேர்றதான் அறிவினுக்கு அறிவு. கடவுளுங்கிறவன் பெரிய அறிவாளி தான், அதை பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை. அவன் இயற்கையாவே அறிவாளி, அதை பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா நானு அறிவில்லாத இருக்கிறேங்கிறது தான் ஆணவம் கண்மம் மாயைன்னு ஆக்கிறேன். நான் அறிவாளி தானே, எனக்கு அறிவில்லாத தன்மை எது? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னேன்? சும்மா ஆணவம் பேரை வச்சு ஏமாத்தக்கூடாது. ஒரே விஷயம்தான், எனக்கு எந்த காலத்திலேயும் அறிவு வேலை செய்யவில்லை என்றால் அதுல நான் ஆணவத்தில் இருக்கிறேன்னு அர்த்தம். யார் சொல்லியும் நான் கேட்காமல் அதிலே மாட்டிக்கொள்ளுகிறேன் என்றால் வினை வேலை செய்கிறதுன்னு அர்த்தம். என் கண்ணு காத மூக்க வச்சு எனக்கு நான் அறிவாளியா வாழ முடியல, தெளிவா இல்லை அப்படின்னா இது மாயைன்னு அர்த்தம். இந்த மூணையும் ஜெயிக்கணும்னா முருகன் அர்த்தம். இந்த மூணையும் ஜெயிக்கிறது தான் சூரசம்ஹாரம். சூரசம்ஹாரம்னா ஏதோ அவனை வெட்டுறது இவனை வெட்டுறது இல்லை, அதான் ஆணவம் கண்மம் மாயன்னு உங்களுக்கு பேர் சொல்லி கொடுத்துட்டேன். அப்ப நான் இந்த மூணையும் ஜெயிக்கிறதுங்கிறது வரணும்னா ஒரே விஷயம்தான் மேற்கோள். எது? தனிமையில் கூட்டம் தன்னில் சரவண பவன். ஏன் அங்க சரவண பவனார் போட்டார்னா அந்த ஆறா இருக்கிற பெரிய தெய்வ அனுபவம் அங்க உண்டு. அது நீங்க எந்த கடவுள் பேர்ல வைக்கிறீங்க அப்படிங்கிறதுலாம் பிரச்சனை கிடையாது. இப்ப நான் அப்படி வச்சிங்களேன், இப்ப நீங்க எல்லாம் பஸ்ல போறதுக்கு எல்லாருக்கும் தெரியும். பஸ்ல போறீங்க நடக்கிறீங்க எல்லாரும் தெரியும். இந்த முதுகுல ஒரு பை மாட்டிட்டு பஸ்ல ஏறுவான் பையன். இல்ல இப்பெல்லாம் நிறைய பேர் ஆளுங்களே முதுகுல ஒரு பையன் மாட்டிட்டு ஏறான். அடுத்தவன் மூஞ்ச அது கிழிக்காம இருக்காது. ரெண்டாவது அது அடுத்தவன் நிக்கிறதுக்கு
அது பயன்படாது. இங்க இருக்கிற எல்லாரும் அதுக்கு தலையாட்டுறீங்க இல்ல, ஆனா யாராவது அந்த மாதிரி செய்யாம இருந்திருக்கிறீங்களா? பையன் என்ன பண்ணுவான், கிளாஸுக்கு வருவான், பையன் மாட்டிக்கிட்டே வருவான். நான் என்ன பண்ணுவேன், ஒன்றும் சொல்ல மாட்டேன், உள்ளவா உள்ள இருக்கிற குப்பையெல்லாம் பொறுக்கு அப்படின்னுவேன். ஏன் சார் என்ன இப்படி சொல்றீங்க அப்படின்வான். தோல்ல பை மாற்றம்லாம் குப்பை பொறுக்கிறோம்னா மட்டும்தான் இருக்கணும். அந்த வேலைக்கு வர்றவன் தான் தோல்ல பைய, அந்த முதுகுல பைய மாட்டணும். நீ வடிக்க வரனா கையில பைய தூக்கிட்டு அந்த பயத்தோட வந்து நிக்கிறமா இல்லையா? இது பையனுக்கு. பஸ்ல போய் நிக்கிறவன் அடுத்தவனுக்கு தொந்தரவு இல்லாம பைய கையில பிடிக்கணுமா இல்லையா? அப்ப கை இதெல்லாம் இல்ல, பரவாயில்ல, சூப்பர் டீலக்ஸ் ஒரு பஸ் முட்டி தேஞ்சவெல்லாம் செத்து போறதுக்காகவே அந்த இடம் இருக்கும். அப்ப நாம யாரும் இதை கேட்கவே இல்லை. அதாவது சமூகத்துல எனக்கு பிரச்சனை வந்தா சரிப்பா இது இப்படித்தான்பா அப்படின்னு போறது ஒரு ரகம். அடுத்த கட்டம் இது சரியில்லை அப்படிங்கறத யாரு கேட்கிற மாதிரி வரும், எப்ப வரும்? இதுதான் இந்த தனிமையில் கூட்டம் தண்ணில் இந்த ரெண்டு கேரக்டருக்குள்ள நீங்க யாருன்னு முடிவு பண்ணீங்கன்னா உங்களுக்கும் கடவுளுக்கும் எந்த அளவுக்கு சம்பந்தம் இருக்குது. இல்லைன்னா முருகனும் கிடையாது, நீங்களும் கிடையாது, முட்டாள்கள் சாம்ராஜ்யம் தான். நான் நீங்க 1000 தடவை சாமி கொடுங்க, 1000 பழம் வாங்கி கொடுங்க, 1000 சோட்டை போடுங்க, எல்லாம் சோத்து மூட்டையா தான் கடைசி வரைக்கும் சாகணும். இப்ப இப்படி வச்சீங்களேன், வந்து எல்லாருக்கும் சஷ்டி விரதத்தை பத்தி தெரியுமா? சஷ்டி விரதம் என்னன்னு தெரியுமா? இது இப்ப இது இல்ல, 6 நாள் விரதம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா 6 நாளும் தூங்கக்கூடாது, பச்சை தண்ணி கொஞ்சம் கொஞ்சம் குடிச்சிக்கலாம், என்ன நேரமும் முருகனை பத்தி தான் நினைக்கணும். யாராவது ட்ரை பண்ணிருப்பீங்களா? முடியாது இல்ல. எங்கேயாவது ஓசில சோறு கொடுத்தா எப்படியாவது வாங்கி சாப்பிடலாம்னு நினைக்கிற உலகத்துல இதெல்லாம் நடக்கிற கதையாப்பா அப்படின்னு கோபம் வருமா வராது? அதாவது இப்ப இவனுக்கு நாம என்ன கேட்கிறேன்னு புரியுதா? நான் எடுத்துக்கிட்ட கொள்கையில கடவுள் பிரச்சனை பண்றான் அப்படின்னு நாம நினைக்கிறோம். மனுஷன் தான் பிரச்சனை பண்றான், அவனை பயன்படுத்திப்பான் கடவுள். கடவுளை பொறுத்த வரைக்கும் அவனை தான் பயன்படுத்துறான். இப்ப எப்படி வச்சுங்களேன், நான் இன்னைக்கு முழுக்க விரதம் இருக்கிறேன். இப்ப எங்க வாத்தியார் ஒருத்தர் என்ன பண்ணாரு, 6 நாளும் வந்து விரதம்லாம் இல்லை, இன்னைக்கு பால்ல பார்த்தா நல்லா திருநூறு 3 பட்டையாச்சின்னு வந்துட்டாரு. காலில் இருந்து நான் எந்த இதுவும் சாப்பிட மாட்டேன், டீலாம் சாப்பிட்றாரு. நான் கேட்டேன், இன்னைக்கு ஒரு நாள்லயே பரவாயில்ல முடியாதவங்களுக்கு. அப்படி இல்லாது இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அது வேஷமா மாறிடும். நான் சொல்றது புரியுதா? இந்த விரதங்கிறத பல பேருக்கு அது வேஷமாயிடும். அது ஒரு கடமையாகவும் அதை ஒரு ஆற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம வேலையை நாம பார்க்கலாம், அந்த கடமையை ஆற்றி விட்டு நம்முடைய வேலையை நாம் செய்யலாம் அப்படிங்கிற மனநிலையில பாதி பேர். இந்த விரதம் இருங்க நான் சொல்ல. இப்ப நான் வந்து சைவ சித்தாந்த பெருமன்றத்துல எல்லாம் செயலாளராக இருந்தேன். அப்ப என் மேல பெட்டிஷன் எழுதுவாங்க. என்ன எழுதுவாங்கன்னா, இவர் அந்த 3 பட்டையை போடாம எப்படி செயலாளராக இருக்கலாம்? நான் சொன்னேன், நீ பட்டை போட்டுன்னு உட்காந்துங்கிறல்ல, இங்க இருக்கிற எல்லாரும் அயோக்கியன், நான் வந்து அயோக்கியனா இருக்க விரும்பல அப்படின்னு. இது நடந்த விஷயம். அப்ப என்ன பண்ண அப்படின்னு கேட்டீங்கன்னா, சைவ சித்தாந்த பெருமன்றத்துல ஒரு ரெசல்யூஷன் போட்டேன். யாரும் ஜாதியை சொல்ல மாட்டேன்னு சொல்லணும், யாரும் ஒரு பொண்டாட்டிக்கு மேல எனக்கு கெட்ட பழக்கம் இல்லைன்னு சத்தியம் பண்ணுங்க, அப்பதான் தலைவரா இருக்கிறதுக்கு தகுதின்னு ஒரு பெட்டிஷன் ஒன்று போட்டு தீர்மானம் கொண்டு வந்தேன். அந்த 2 தீர்மானத்தையும் அப்பா இது இந்த தீர்மானமே வேணாம்பான்னு தள்ளிட்டாங்க கடலூர் மாநாட்டில். இது எதுக்கு நான் சொல்ல வர்றேன்னு கேட்டீங்கன்னா, சைவ சித்தாந்த பெருமன்றங்கிறது ஒரு தலைமை பீடம். எதுக்கு? ஒழுக்கத்துக்கு. இந்த ஒழுக்கத்துக்கு தலைமை பீடமான இடத்துல ஒரு பொண்டாட்டிக்கு மேல எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு எழுதிட்டு தலைவரா வாங்கடாமா எழுத மாட்டேன் நான் நினைக்கிறேன் எல்லாரும். அப்ப நான் வந்து செயற்குழு உறுப்பினர், அதுக்கப்புறம் தான் நான் செயலாளராக மாறினேன். எதுக்கு சொல்ல வரேன்னா, நான் செய்யற செயலுக்கும் நான் நடக்கிற நான் காட்டி இருக்கிற அடையாளத்துக்கும் சம்பந்தம் இருக்கணும். நான் விரதம் இருக்கிறேன்னா எதுக்கு இதை செய்யறேன், எதோட நான் போகணும். சாப்பாடு போறேன்னா எதுக்கு போடுறேன், விரதம் இருக்கிறேன்னா எதுக்கு இருக்கிறேன், என்னோட ஸ்டாண்ட் என்ன. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன்ல, சொல் புத்தி இல்ல சுய புத்தி இல்லைன்னா சொன்ன, அதே மாதிரி ஒரு ஆள் சொன்னா சொல் புத்தி இல்லாதவனுக்கும் சுய புத்தி இல்லாதவனுக்கும் போய் சேரும். அது யாரு? இப்ப நான் சொன்னா போய் சேராது, ஏன்னா நான் அதுல ஒரு ஆள் தானே. யார் சொன்னா போவோம் அப்படின்னா, திருவள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, இழுக்கல் உடையுழி ஊற்றுக்கோல் அற்றே ஒழுக்கம் உடையார் வாய்ச்சொல்.
ஒருத்தன் வழுக்கி விழுற காலத்துல அவனை ஒழுக்கம் உள்ளவன் சொல்லு காப்பாற்றும். அந்த இடத்துலதான் நாம குருநாதர்களை வைக்கிறோம். எந்த இடத்துல? என்னை இந்த சாமியோட வார்த்தை காப்பாத்துச்சு, என்னை இந்த இடத்துல சாமி சொன்ன சொல்லு காப்பாத்துச்சு அப்படின்னு சொல்றதுதான் நான் சண்முக கவசங்கிறேன். புரியுதா உங்களுக்கு? அந்த இடத்துல நான் வரேன்னு சொன்னா, நான் வர்றேன் அப்படிங்கிறதுக்குள்ள நீங்க நிக்கணும். அந்த நிக்கிற இடத்தை ஆராய்ச்சி பண்றதுதான் இந்த சஷ்டியில நான் வர்றது அப்படிங்கிறது. அப்பதான் தனிமையில் கூட்டம் தன்னில் சரவண பவன் அப்படின்னு நீங்க அனுபவிக்கிறது. இப்ப தனிமைக்கும் கூட்டத்துக்கு நான் ஆரம்பிச்சேன்ல, இப்ப நான் மனைவி சொன்னதை கேட்கறதுனாலும் கூட்டத்துல சரியா இல்லைன்னு அர்த்தம். இப்ப எப்படி வச்சுங்களேன், நான் அடிக்கடி கேட்கிற கேள்விதான் இது. என்ன கேள்வி அப்படின்னா, யாராவது வீட்டுல பொண்டாட்டிக்கும் நல்லவனா, பிள்ளைக்கும் நல்லவரா, அப்புறம் அம்மா அப்பாவுக்கும் நல்லவரா, அக்கா தங்கச்சிக்கும் நல்லவரா வாழ முடியுதா? இங்க யாராவது ஒருத்தர் இருப்பீங்களா? அப்படி இருக்க முடியாதுல்ல. அப்ப அக்கா தங்கச்சிக்கு நல்லவரா இருந்துட்டா பொண்டாட்டிக்கு பிரச்சனை ஆகும். அப்ப ஒரு நல்ல பொண்டாட்டி வேணும். ஏன் பொண்டாட்டி நல்ல பொண்டாட்டி தான், அது நல்ல பொண்டாட்டியா இருக்கிறதுனாலதான் அது ஒரு லெவலுக்கு மேல வானாங்குது. அதையும் சொல்லுவீங்களா நீங்க? எல்லாத்தையும் சொல்ல முடியும். ஆனா நான் நல்லவன் எப்ப பேர் எடுப்பேன்? நான் நல்லவன் பேர் எடுக்கணுமா இல்லையா? பொண்டாட்டிக்கு மட்டும் நல்லவன் சொன்னா நீ நல்லவன் கிடையாது. நல்லவங்கிற பேரை எல்லார்கிட்டையும் எடுக்க முடியுமானா முடியல. அப்ப எப்ப எடுக்க முடியும்? அப்பதான் செல்ஃப் ஸ்டாண்ட், அதாவது உங்க தனிமை அப்படிங்கறத உங்களை நிக்க வச்சு பாக்குறது. நான் யாருன்னு நிக்க வச்சு பாக்குறப்ப அடுத்தவங்களுடைய செயல்பாட்டையும் நான் முடிவெடுக்கணும். ஏன் செயல்பாட்டிலையும் நான் கூட்டத்துல எப்படி இருக்கிறேங்கிறத நிலைநாட்டணும். கடவுளை பத்தி நீங்க கண்டுபிடிக்கிற இடமே இதுதான். வேற எங்கேயும் நீங்க கடவுளை கண்டுபிடிக்க முடியாது. கடவுளை நீங்க பாம்பசாமி கோயில் வந்தாலும் பார்க்க முடியாது, மருந்தீஸ்வரர் போனாலும் பார்க்க முடியாது, கபாலீஸ்வரர் போனாலும் பார்க்க முடியாது. ஆனா கடவுளை கண்டுபிடிக்கணும்னா நீ சமூகத்துல எந்த அளவுக்கு ஒரு உண்மையில நிக்கிற அப்படிங்கிறத பாக்குறது தான் கடவுளை கண்டுபிடிக்கிறது. தனிமை, நான் என்ன பேக்ல இடிக்கிறான்னு சொன்ன பிறகு நான் இடிக்காம இருக்கிறது முத வேலை. எனக்கு வாய்ப்பு வரும்போது அந்த இடிக்கிற விஷயத்தை நான் தடுக்கணும். இது ரெண்டாவது கட்டம். இது கடவுள் எப்படி உதவி பண்ணுவான்? கடவுளை நம்பினா தானே சார் உதவி பண்ணுவான். கடவுளை நம்பினா தானே உதவி பண்ணுவான். சரி, கடவுளை நம்புறது தானே எல்லாரும். எந்த அளவுக்கு நம்புவீங்க? கொஞ்சம் கேப் கொடுத்தீங்கன்னா நாங்க மருந்தீஸ்வரையும் போய் பார்த்துட்டு வந்துடுவோம். ஏன்னா இன்னொரு பிரச்சனை இருக்குது, அவர்கிட்ட சொல்லிட்டு வந்துடுறான்னு தானே போவீங்க. கடவுளை நம்புறவங்களா இருந்தா இல்ல சார், அப்பதான் நம்ம ஆளுங்க என்ன பண்ணிட்டாங்க, பாம்பசாமி மட்டும்தான் எல்லாரும். இவன் ஆணவம் முடிச்சிடும், அது வேற. அந்த கதை இங்க இல்ல. நான் சொல்றது புரியுதா? பாம்பசாமி மட்டும்தான் சொன்னாலும் ஆணவம் இல்ல, பாம்பசாமி விட்டு இன்னொருத்தங்கிட்ட போனாலும் நம்பிக்கை இல்லாதவன். எப்ப நீங்க உருப்படுவீங்க? உருப்பண்ணுமா இல்லையா? உருப்படுறது. நான் கேட்கறது எதுவுமே உங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா கடவுளை அனுபவிக்க முடியும். கடவுள் இருக்கிறாரு. கடவுள் அதுக்காக தான் பாம்பன் சாமி கடைசியா ஒரு ஆளு. இதுக்கு முன்னாடி திருஞான சம்பந்தர், வள்ளலார் எல்லாரும் இருக்கிறாங்க. பாம்பன் சாமி இன்னும் கொஞ்சம் தெளிவா இப்ப நமக்கு ரொம்ப எல்லாரும் அனுபவிக்கிற மாதிரி இருக்கிறாரு. அதெல்லாம் நல்லா தெரியுது. அவரு காட்டின பிறகுதானே நீங்க நம்புறீங்க. அவர் மேல முழுசா நம்பிக்கை வச்சா இது மாதிரி நடக்குமா கேட்பீங்க இல்ல? என்ன சார், சரி அந்த காலத்துல விஷம் கொடுத்தா கூட நாங்க சாப்பிடுவோம், ஏன்னா கடவுள் என்ன அழிக்க விட மாட்டார் அப்படின்னு ஒரு ஆள் சாப்பிட்டார்ல, திருநாவுக்கரசர் சாப்பிட்டார்ல, நின்னார்ல. ஏன் அவருக்கு மட்டும் முடியுது, ஏன் நமக்கு முடியல? அது இன்னும் நம்ம ஜீரோவிலே இருக்கிறோன்னு அர்த்தம். ஜீரோவில் இருக்கிறதுனாலதான் இது நம்ம நிலவரம். கொஞ்சமாவது முள்ளு நகர்ந்து இருந்ததுன்னு சொன்னா முதல் கட்டம் இதுல நம்பிக்கை வரும். எதுல? அடுத்த கட்டம் அடுத்த லெவல்ல நம்பிக்கை வரும். முதல் கட்டம் எதுல தெரியுமா நம்பிக்கை வரும்? நான் அடுத்தவனுக்கு இந்த தவறை செய்யக்கூடாதுன்னு முதல்ல நம்பிக்கை வரும். இதுல எத்தனை பேர் வந்தாங்களோ அவங்க தான் அடுத்தவன் செய்யறது தப்புன்னு சொல்றதுக்கு அடுத்த நம்பிக்கை வரும். அப்பதான் என்ன யாரும் ஒண்ணும் செய்ய முடியாதுன்னு நம்பிக்கை வரும். அப்பதான் எது வரைக்கும் நான் போக முடியும் நம்பிக்கை வரும். அப்பதான் எனக்கு நாமார்க்கும் குடியெல்லோம் நமனை அஞ்சோன்னு வரும்.
நம்ம லெவலில் நீங்களே கணக்கு போட்டு பார்த்துக்க வேண்டியதுதான். கந்த சஷ்டிக்கு எந்த அளவுக்கு நமக்கு மார்க் 6 நாள்ல 6 நாளுக்கு எத்தனை நிமிஷம் இருக்குது மொத்தம்? உடனே இன்ஜினியருக்கு கால்குலேட்டர் கொடுத்தாதான் இன்ஜினியர் கணக்கு பண்ணி சொல்லுவார். ஒரு நாளைக்கு எத்தனை நிமிஷம்? ஒரு நாளைக்கு ஆமா 24 மணி நேரம் 60 இன்னும் எல்லாம் மணிக்கணக்கிலே மிரண்டு உட்காந்துக்குது. அப்ப அதாவது நாம இத்தனை மணி நிமிஷம் 6 நாளுக்கும் கணக்கு பண்ணி பார்த்தா அதுல எத்தனை நிமிஷம் கடவுளோட சம்பந்தப்படுறோம் பாருங்க. சரி, முடியலையாவது வருமா? பிரசாதம் சாப்பிட்டோமா, வாங்கி தின்னோமா, வாங்கி கொடுத்தோமா, நம்ம வேலையை மட்டுமே எவன் எப்படி இருந்தா அந்த பையன் இழுப்பான் பாரு பஸ்ல இருக்கிறவன். அதாவது அந்த மாதிரி இங்க ஆன்மீகத்திலும் இருக்குது பாருங்க. பஸ்லயும் அந்த கூட்டத்தில் நீங்க அங்கேயும் போறீங்க, கோயிலுக்குள்ள வருவான், அந்த மூட்டையோட வருவான். அந்த கூட்டம் இருந்தா அந்த பையன் அவன் தனியா இருந்த அந்த பையன் இழுக்கும் போகும்போது தெரியும் பாரு. ஏன்னா அது முதுகுல இருந்து அது அடுத்தவனை விட்டு இழுக்கும் போகல. எவனை பத்தி எனக்கு கவலை கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். அந்த இந்த உதாரணம் தான் ஆன்மீக தளத்திலேயே இருக்குது. அதுல எங்கேயாவது ஒரு நொடி நகருதான் முயற்சி பண்ணி பாருங்க. அது நீங்க நகர்த்துறது இல்ல, இன்னைக்கு நீங்க நகர்த்த மாட்டீங்க. ஆனா உங்க கேரக்டருக்குள்ள நல்லது இருக்குது முடிவு பண்ணா நீங்க நகர்த்துற மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல கொண்டாந்து கடவுள் நிறுத்துவான். அதுவும் நம்மளால முடியாது. நான் அடிக்கடி கேட்பேன், என்ன கேட்பேன் அப்படின்னா, சாப்பிட்டியாப்பா? சாப்பிட்டேன் சார். பசி எடுத்து சாப்பிட்டியா, பசி எடுக்காம சாப்பிட்டியான்னு கேட்பேன். பசி எடுத்து தான் சாப்பிட்டா. அப்ப நீயே என்ன வேலை பண்ண? நானா ஏதாவது ஒரு வேலை பண்ணணும்ல, நானா ஏதாவது ஒரு வேலை பண்ணியிருக்கேன். அம்மா ஊட்டினாங்க, எத்தனை வயசு வரைக்கும் சொல்ல முடியாது. சில குழந்தைங்க நீங்களாம் ரொம்ப வீம்புக்கார, அம்மா ஊட்ட தேவை, நீங்களே கூட எடுத்து சாப்பிட்டுருப்பீங்க. அந்த மாதிரி வீரம்லாம் இருக்கு உங்ககிட்ட, சொல்ல முடியாது. அம்மா ஊட்டி அப்புறம் இருக்கிறவங்க ஊட்டி அப்புறம் நீங்க சாப்பிட்டீங்கல்ல. எதையாவது நாமளா ஏதாவது வேலை செஞ்சிருக்கிறோமா? இந்த பொறப்பு உடம்பு எடுத்துக்கிறோம்ல, நாம ஏதாவது ஒரு வேலை செஞ்சிருக்கிறோமா? ஏதாவது ஒரு வேலை தகுதியா ஏதாவது ஒரு வேலை நீங்களா செஞ்சிருக்கீங்களா? என்ன சார் கேள்வியே புரியலீங்கிறீங்களா? அதாவது நமக்கு அம்மா சாப்பாடு ஊட்டி வளர்ந்தோம்ல, அதுக்கப்புறம் பசி எடுத்ததுனால நாம சாப்பிட்டோம். பசி எடுக்கலன்னா சாப்பிட்டுருக்க மாட்டோம்ல. பசி எடுத்ததுனால சாப்பிட்டோம், வளர்ந்தோம். வளர்ந்ததுனால ஆசை வந்தது, கல்யாணம் பண்ணா அது வளர்ந்தது. அதுக்கப்புறம் சாப்பிட்டேன், வளரல, வயசாகி போச்சு. நடக்குதா இல்லையா? ஏதாவது உங்களால முடிஞ்சுதா? வளர முடிஞ்சுதா? முதல்ல சாப்பிட்டு சாப்பிட்டதுனால வந்த நோய் முதுமை. அதானே எதுக்கு இந்த வாழ்க்கை நான் கேட்கிறேன். ஏதாவது நம்மளால ஏதாவது ஒரு வேலைக்கு ஆவறதா? நம்மளால ஏதாவது ஆசை வர்றதுனாலதான் கல்யாணம். ஆசைக்கு வராம கல்யாணம்லாம் கிடையாது இல்ல. ஆசை வந்தது எதனால? சாப்பிட்டதுனால. சாப்பிடாம இருந்துதான் நீங்க வளர்ந்தே இருக்க முடியாது. சாப்பிட்டது பசி எடுத்ததுனால. அது நீங்க சாப்பிடறதுனால அம்மா ஊட்டினாங்க, பசி எடுத்தது. அப்ப பசி எடுக்காம இருந்தா சாப்பிட்டுருக்க மாட்டீங்க. சாப்பிடலன்னா ஆசை கிடையாது. ஆனா எதுவும் உங்க வேலைக்கு சாப்பிட்றதுக்காக வேலைக்கு போகணும். வேலைக்கு போனா கொஞ்சம் மரியாதையா வேலைக்கு போகணும். திருடாம போய் சொல்லாம, யாருக்கும் தெரியாம திருடலாம், போய் சொல்லலாம். ஆனா யாருக்கும் தெரிஞ்ச திருடக்கூடாது, போய் சொல்லக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் அப்படி இப்படி பண்ணி போக்குமாக்கு வேலை பண்ணி ஏதாவது நானே செஞ்சேன்னு ஏதாவது வேலைக்குதா? ஏதாவது ஒன்னும் தெரியாதுங்க. சஷ்டி விரதம் இருக்கிறீங்கன்னா ஏதாவது ஒன்ன கண்டுபிடிக்கணுமே. சஷ்டி விரதம் இல்லாட்டா நீங்களும் பாட்டு பாட்டு போக வேண்டிய ஆள் தான், இல்ல சாப்பாடு போட்டு சாப்பிட்டு போக வேண்டிய ஆள் தான். இப்படி ஓங்கி பாடுறாங்கல்ல, அண்டமாயவனியோ அண்டமாயவனிய போய. அதாவது நீங்க கத்திட்டே போய் சாக வேண்டியது தான். அது கத்து வரைக்கும் இல்ல சாப்பாடு போட்டே சாக வேண்டியது தான். அதான் சாப்பாடு போட்டு தான் செத்து போறோம். சாப்பிட்றதே சாகிறதுக்கு தானே. நீ சாக மாட்டோம். சாப்பிட்டே இருந்தா வயசாகி போகுதுல, செத்து தானே போறோம். இந்த மாதிரி ஒழுங்கா சாப்பிட்டாலும் பரவாயில்ல சார், நாங்க நடுவில் வேற இந்த ஊரை கெடுக்கிறோம் அப்படின்னு இது மாதிரி ஒரு கூத்து நடக்கும். இந்த ஊரை இது எதுக்கு சொல்ல வரேன்னா, எப்ப ஊ இஷ்டத்துக்கு ஊ வீட்டுல கெடுத்து. நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த கவிஞர்லாம் பாட்டு எழுதுறான்ல, அதாவது பாவி பயலே இப்படி படுத்துறியா, ஏன் இவன் பொண்டாட்டி பிள்ளைய வச்சு வீட்டுல ஆட வேண்டியது தானே.
இவன் வீட்டுல அதை பாடி ஆடுவானா? இவனை பொண்ணு பிறந்த ஆடுவானா? இவன் பொண்ணை வளர்த்தா ஆடுவானா? புறம்போக்குன்னு சொல்ல மாட்டோம். சினிமாவுக்கு பாட்டு எழுதுற 2-3 கவிஞர்கள்லாம் பொண்ணு பிறக்கல, நல்ல வேலை. பொண்ணு பிறந்தா அவன் என்ன தொழில் பண்ணிருப்பான்னு தெரியாது நமக்கு. அதாவது இவனுங்கெல்லாம் இப்படி கன்றாவியா பாட்டு எழுதுறானுங்கள, இவன் பொண்ணோட வளர்ந்தானா பொண்டாட்டியோட இருந்தா தானே பொண்டாட்டி நசிக்க முடியும். பெரும்பாலானது சினிமா துறைக்கு வந்தாலே அவன் பொண்டாட்டியோட இருக்கானான்னு உங்களுக்கு தெரியும். அது என்ன அப்படின்ட்டு நம்ம ஒன்றும் இதை பேசுறதுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அதை போய் நீ எங்க வேணாலும் பண்ணிக்கப்பா. ஆனா இது யாருக்கான விஷயம் அப்படிங்கறதுதான் கொள்கை. இது பாம்பன் சாமி விஷயம். அப்படிதான் நீங்க வரீங்க, இல்ல உங்க விஷயமா வரீங்களா? இங்கேயும் குழப்பம் தான் சார் வருது எங்களுக்கு. நாங்க அவருக்கு தான் வாங்கி போலான்னு வந்தோமா தவிர, அதுல ஏதாவது கூட்டாட்டு போலான்னு வந்தோமா தவிர, நீங்க என்னமோ இதை பாம்பன் சாமி விஷயமா பார்க்க சொல்லி எதுக்கு இதாக சொல்றீங்கன்னு கேட்பீங்க. கரெக்டா? அந்த சஷ்டியில ஒரு எள்ளு மூக்களவாவது வளரணும்னா என்ன? இது 2 விஷயம் சொல்லிட்டேன். ஒண்ணு, பாம்பன் சாமி இடத்துல வந்து இருந்தா அதுக்கு வேற அர்த்தம். இன்னொன்னு, வாழ்க்கை வாழறான் அப்படின்னா அதுல ஒரு அர்த்தம். வாழ்க்கை வாழறனா அதுல என்ன அர்த்தம்? இதான் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு சொன்னல, கூட்டம் என்பதுதான் எனக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ சமுதாயங்கிற பேர்ல குடும்பம், சமுதாயம், நான் வாழற இடம், இதெல்லாம் கூட்டம். தனிமைங்கிறது நான் யாரோடையும் என்னோட விஷயம் டேலி ஆகாது. நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒண்ணு, யாராவது இன்னொருத்தரை நம்பி வாழறீங்களா? நீங்க நம்பிதான் சார் புருஷனோட வாழறலாம், அதெல்லாம் கரெக்டு தான். நம்பி வாழறதுங்கிறது அது ஒரு லெவலுக்கு சொல்லுவீங்க. நம்பாம இருக்கிறதுனா என்ன அர்த்தம் தெரியுமா? யாராவது முக்கிய காட்டி நம்பி வாழறீங்களான்னு கேட்பேன். அடுத்த கேள்வி. பொண்டாட்டியா இருந்தா மொத்த புத்தியும் காட்டி புருஷனை நம்பி வாழ முடியுமா? புருஷனா இருந்தா மொத்த புத்தியும் காட்டி பொண்டாட்டியோட நம்பி வாழ முடியுமா? சார், குடும்பம்னு ஒண்ணு இருக்கு சார், ஒரு லெவலுக்கு மேல அங்க பேசக்கூடாது சார்னு எனக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுவீங்க. ஒரு குடும்பத்துல இன்னதுதான் சார் சொல்லணும், அதுக்கு மேல குடும்பம் பிரச்சனை ஆயிடும் சார். எல்லாத்தையும் நீங்க வெளிப்படையா எல்லாத்தையும் இருந்து சாதிச்சுட்டு யாராவது பார்த்துருக்கீங்களா? சந்தேகம் வந்துடும் 2 பேருக்குமே. நேற்று ஒரு கொலை கூட நடந்து பார்த்துருப்பீங்க ஈஞ்சம் பாக்கத்துல. அதாவது எங்க எது வருது, பொண்டாட்டி தம்பியோட பிரியா பேசினாங்கிறதுக்காக சந்தேகம் வந்து கொண்டுறான்ல. அப்ப எங்க நீ பிரியா இருந்தா அவங்களுக்கு பிரச்சனை, அவங்க பிரியா இருந்தா உனக்கு பிரச்சனை சார். குடும்பத்துக்குள்ள எல்லை இது சார். அப்ப நம்புறதுங்கிறது பொய் தானே. ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல ஓடிட்டு இருக்குது வாழ்க்கை. அப்ப முழுசா நம்புற மாதிரி வாழ தெரியாதவன நீங்க எதுல கொண்டாந்து சேர்ப்பீங்க? அப்ப எதுலதான் வாழறோம்? ஒன்னும் கடைசி வரைக்கும் புரியல இல்ல. அதான் படிப்படியா நான் சொல்லிட்டு இருக்கிறேன். 3 விஷயம் இதுல. ஒண்ணு, ஆணவ கண்மமாய் இல்ல. ஒண்ணு, நான் அடுத்தவங்களோட வாழறதுல ஏன் நிலவரம் என்ன அப்படிங்கிறது. நான் அடுத்தவங்களோட வாழும்போது நல்லது எதுங்கிறது. நான் அடுத்தவங்களோட வாழும்போது உண்மையா வாழறதுங்கிறது. இந்த 3குள்ளே பாருங்க. அந்த முருகன் அப்படிங்கிறதுக்குள்ள நீங்க சஷ்டினா என்னங்கிறதுக்குள்ள உங்களுக்கு இந்த சஷ்டி விரதம் இருந்தவங்களுக்கு என்ன பயன் தெரியுமா? சஷ்டி விரதம் இருந்தது முசுகுந்த சக்கரவர்த்தி, கந்தபுராணத்துல வர்ற செய்தி. அவன்கிட்ட முருகன் கேட்கிறாரு, என்னப்பா வேணும்? உன் வீரர்லாம் என்கிட்ட கொடுத்துருங்கிறான். நவ வீரர் இருக்காங்கல்ல, வீரபாகு தேவர், இவங்க எல்லாரையும் எனக்கு அனுப்பிடு. மொத்த வீரர்கள், அதாவது நவ வீரர் அப்புறம் 1,00,000 வீரர், மொத்தம் 1,09,000 பேர் குறைஞ்சபட்சம் முருகன் கிட்ட இருக்கிற டீம். அந்த டீமையும் எனக்கு கொடுத்துருங்கிறான். அதே மாதிரி கொடுக்குறாரு. ஆனா அவங்க போக மாட்டேங்கிறாங்க. நாங்க உங்களுக்கு தான் வேலை செய்யணும், இந்த ஊர்ல இருக்கிறவங்களாம் வேலை செய்ய முடியாது அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் முடியாது, அவன் விரதம் இருந்ததுக்கு மகிமை உண்டு, போகலன்னா அப்புறம் உங்களுக்கு சாதம் கொடுத்துருவாங்கிறாரு. அப்புறம் போறாங்க எல்லாம். இது முசுகுந்த சக்கரவர்த்தியோட சஷ்டி வரலாறுல இருக்கிற விஷயம். கந்தபுராணம் படிச்சீங்கன்னா தெரியும். இது எதுக்கு இதை சொன்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, முருகன் எந்த அளவுக்கு அடுத்தவனை ஜெயிச்சானோ அந்த ஆற்றல் உங்களுக்கு வருது அப்படின்னு தானே அர்த்தம். அந்த தைரியம் கூட வரணும். எதுல? சஷ்டிக்குள்ள. சரி, பாம்பன் சாமி இன்னொரு வித்தியாசமா ஒண்ணு பண்ணார். என்ன பண்ணார் அப்படின்னா, குமாரசாமியம் ஒரு நூல் எழுதினார். ஸ்ரீமத் குமாரசாமின்னு அதுக்கு பேர். அவர் அதை எதுக்கு எழுதினார்னு கேட்டீங்கன்னா, கந்தபுராணம் ஏற்கனவே வந்துருச்சு. இந்த கந்தபுராணத்தை படிக்கிறவங்கலாம் எதுக்கு படிக்கிறானே தெரியலையே, டைம் பாஸ் படிக்கிறான் போல இருக்குது அப்படின்னு அவருக்கு தெரியுது. உங்களுக்கு தெரியும்.
கந்தபுராணத்துல அதிகமான பயிற்சி உடையவர்கள் இலங்கைக்காரங்க. ஆறுமுக நாவலர் அதை பண்றார். நான் 2011 இதே நாள்ல நான் யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசாமி கோயில்ல பேசுறேன். அங்கதான் நான் சக்தி அந்த சண்டையெல்லாம் முத பார்த்தேன். ரொம்ப அற்புதமா நிதானமா பண்ணுவாங்க. அது நான் ரசிக்கக்கூடிய நிலைமை இருந்தது. ஆனா இன்னைக்கு பார்த்தா அது அலங்கோலமா இருந்தது. அந்த நல்லூர் கந்தசாமி யாழ்ப்பாணத்துல அவர் அந்த நல்லூர் கந்தசாமி கோயிலுக்கே உள்ள போகல. ஆறுமுக நாவலர் ஏன் போகலன்னா, ஆகமப்படி அங்க விழா நடக்கலன்னா அவருக்கு கோபம் வரும். அவர் தமிழ்நாட்டில் இருக்கும்போது தீட்சை பெறாத சிவாச்சாரியார்லாம் சிதம்பரம் கோயில்ல இருக்கிறாங்க, தப்புன்னு அவர் பேசுறார். அதுக்கு எதிர்ப்பா வள்ளலார கூட்டி வச்சுக்கிட்டு இவங்க கூட்டம் போடுறாங்க. வள்ளலாருக்கு இந்த சடங்கு வேணாம்னு சொன்னதுனால அவரை சப்போர்ட்டுக்கு வச்சுக்கிறான். தீட்சிதர் கொஞ்சம் கூட்டம் போடுறாங்க. அந்த கேஸ் தான் வள்ளலார் மேல வந்த கேஸ். தீட்சிதருக்கு சப்போர்ட்டா இருந்ததுனால என்ன விஷயம், தீட்சை பெறாத ஒருவன் அர்ச்சனை செய்யக்கூடாது, தப்பு அப்படிங்கிறது ஆறுமுக நாவலருடைய வாதம். அவர் கந்தபுராணம் படிக்கிறவர். கந்தபுராணத்தை சஷ்டியில பூஜா படிக்கணும், பச்சை தண்ணி குடிக்காம படிக்கிறவங்க அவங்களாம் 6 நாள். யாரு? ஆறுமுக நாவலர். அவங்களுக்கே பக்குவம் வரலையே. அப்படிதான் அதுக்கு அர்த்தம். கந்தபுராணத்தை ஏதோ முருகன் வரலாறாவே படிச்சுட்டு இருக்கானே, அதனாலதான் புக்கை வச்சுக்கிட்டே சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க. அனுபவம் வரலன்னு அர்த்தம். அனுபவம் இருந்தா சண்டை போட்டுக்க மாட்டேன்ல நீ. இதுதான் பாம்பன் சாமி பிடிக்கிறது. பாம்பன் சாமி ஏன் ஸ்ரீமத் குமாரசாமி எழுதுறாருன்னா, அது நம்ம வாழ்க்கைடா, அதுக்குள்ள ஏன் பிரச்சனை இருக்குதுடா, அதுக்குள்ள ஏன் கடவுள் இருக்கிறான்டாங்கிறார். இதுதான் ஸ்ரீமத் குமாரசாமி. ஸ்ரீமத் குமாரசாமியத்துல 5 காண்டம் இருக்கும். 5 காண்டம்னா 5 பகுதி. அதுல முதல் பாட்டு முதல்லன் புராணம் முடிப்புன்னு முருகப்பெருமானுடைய வரலாறு நீங்க படிக்கிறவங்க படிச்சீங்கன்னு எளிமையா கொடுத்துருவார். இந்த படிக்கிறேன் ஆயிரக்கணக்கான பத்திரிகை பாட்டை படிச்சு ஏமாத்தாதன்னு பாம்பன் சாமிக்கு தெரியும். அந்த ஊர்ல எப்படி ஏமாத்துவாங்கிறதுலாம் பாம்பன் சாமிக்கு அன்னைக்கே தெரியும். அதனால்தான் பஞ்சாமிர்த வண்ணத்துல வஞ்சம் சூது ஒன்றும் பேர் துன்பம் சங்கடம் அண்டும் பேர்லாம் பாடுறார். இந்த பசங்க கந்தபுராணம் படிக்கிறேன் பாட்டு பாடுறேன் ஏமாத்தி திருட்டு தொழில் பண்றான். அதனால 10 பாட்டுல கந்தபுராணத்தை படிறான்னு முதல்வன் புராணம் முடிப்பு. ஏன்னா நீ படிச்சு ஊரை ஏமாத்து, நீ படிப்பாளின்னு உன்னை ஊரை ஏமாத்துவ, நீ பாடுறவன் ஏமாத்துவ, நீ புறம்போக்கு 10 பாட்டு போதும், நீ வேலையை பாருங்க. இது முதல்ல பண்ற. அடுத்தது என்ன பண்றாரு அப்படின்னா, நான் திட்டம்லாம் வருத்தப்படக்கூடாது. நம்மளை அந்த பாம்பன் சாமியோட சூட்ல இருக்க வைக்கிறவங்கள நீங்க கொஞ்சம் விட்டா தூங்கிடுவீங்கல்ல. இந்த சூட்ல பாம்பன் சாமி சூடு உங்களுக்கு தெரியல, நெருப்பு. வள்ளலார் தண்ணி, அதனால எல்லாரும் பிசினஸ் அவரை பயன்படுத்துவான். வள்ளலாறு தண்ணீர், வள்ளலார் ரியல் எஸ்டேட், வள்ளலார் மூலிகை, வள்ளலார் அது, வள்ளலார் இது, திருட்டுத்தனம் மலை மாதிரி எல்லாம் அதை பண்ணுவான். ஏன்னா அவர் கோபம் வராது. அவர் கட்டின கோயிலே சாய் வாங்கி வச்சுக்கினாரு. அதனால இந்த பசங்க எல்லா வேலையும் அங்க பண்ணுவான். ஆனா இங்க கொஞ்சம் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது தான் என்னோட அர்த்தம். அதனால சூட்ல நீங்க இருக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஆசையம். இன்னும் கேட்டா பாம்பன் சாமிய எப்படிப்பட்டவர்னு வள்ளலார் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. வள்ளலாருக்கு முன்னாடி பாம்பன் சாமி இல்ல, ஆனா பாம்பன் சாமிங்கிற ஆள் எப்படிங்கிறத வள்ளலார் ஒரு வடிவம் கொடுக்குறார். கருணைக்கு எதிரானதோடு சண்டை போடுவதற்காக காவி வேட்டி கட்டணுங்கிறார். கருணைக்கு நீங்க வெள்ளை வேட்டி கட்டிக்கிறது அது ஒரு வகை. கருணைக்கு எதிரானவற்றோடு நீங்க சண்டை போடணும் அப்படின்னா காவி வேட்டி கட்டணும். இந்த காவி வேட்டி கட்டுறது எதுக்கு? சாமியார் ஏமாத்துறதுக்கு இல்ல, கருணைக்கு எதிரானவைகளோடு நீங்க கொஞ்சமாவது அதை நிலைநாட்டுறதுக்கு போராடணும். இது நான் சொல்லல, நீங்க சொல்லல, வள்ளல் பெருமான் உரைநடையில எழுதுற வார்த்தை. காவி வேட்டி கட்டுவது தரிப்பது என்பது தயவுக்கு எதிரானவற்றோடு போராடுவதற்கு உரிய அடையாளம். இந்த அடையாளம் எங்க வந்தது? பாம்பன் சாமிக்கு காசியில வந்தது. காசியில தான் பாம்பன் சாமிக்கு காவி ஆடை கிடைக்குது. இப்ப என்ன அர்த்தம் நான் சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னேன், நீங்க எங்கேயாவது உடனே எல்லாத்தையும் பறந்து போயினே இருப்பீங்களே. அதாவது கடவுளை அனுபவிக்க வர்றதுக்குள்ள நான் வளர்ற படிநிலையை பத்தி பேசிட்டு இருக்கிறேன் இப்ப உங்கள்கிட்ட. அதுல ஒண்ணுதான் இந்த வரலாறுக்குள்ள
இந்த சக்தி அப்படிங்கிறதுக்குள்ள நாம இணையறோம் அப்படிங்கிறதுக்குள்ள எந்த இடத்துல நாம நிக்கிறோம் அப்படிங்கிறது, எந்த இடத்துல நிக்கிறங்கிற வரலாறை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் கந்த புராணத்தை சும்மா படிக்காதீங்கடா. கந்த புராணங்கிறதுல ஆணவம் கண்ம மாயையை ஒழிக்கிற விஷயமா பாரு, நான் வேணான்னு சொல்லல. ஆணவம் கண்ம மாயையை பார்த்துட்டு அது முருகனோட வரலாறுன்னு நீ முதல்ல பேச்சுக்கு தெரிஞ்சுக்கோ. அதுக்கப்புறம் அவர் என்ன பாடுறார் தெரியுமா? நீ விரும்புறத கொடுக்கிற முருகனா பாரு. அதுக்கப்புறம் விரும்புறத கொடுக்கறதுன்னா வேட்கை காண்டன் பேர். அதுக்கு அதுல என்ன தெரியுமா பேசுறாரு? முருகனை நீ எப்படி எப்படிலாம் உலகத்துல அனுபவிக்கணும் நினைக்கிறோம், அப்படி எப்படிலாம் அனுபவிக்கலாம். குழந்தையா வரணுமா, அப்புறம் குமரனா வரணுமா, எப்படி எப்படிலாம் வரணுமா, அப்படிலாம் அனுபவிக்கலாம். அதுக்கப்புறம் அவர் பேசுறாரு, வினாவிடையா தான் எப்படி, அதாவது முருகன் எவ்வளவு பெரியவங்கிறத கேள்வி பதிலா தெரிஞ்சுக்கோ. அதுல எனக்கு எப்படி முருகன் அருள் செஞ்சான் தெரிஞ்சுக்க அப்படின்னு தான் வரலாறு அது எழுதுறார். அதுதான் நீங்க படிச்சிருப்பீங்க, எது அசோக சாலவாசலாம் அதுக்குள்ள வர்றது. அப்ப என்ன அர்த்தம்னா, முருகனை ஏதோ படிச்சுட்டு போற வேலை இல்ல, எனக்கு எப்படி காப்பாத்தினாங்கிறத நான் தெளிவா அனுபவிக்கணும், அதுக்குள்ள அது இருக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, இதுக்கு முன்னாடியே ஒண்ணு பண்றாரு, எந்தெந்த ஊர்ல அவன் வேலை பார்த்திருக்காண்டத்தை பாரு, அதுக்கு பேர் சேத்திர காண்டம். எந்தெந்த ஊர் அப்படிங்கிறது தான் திருவான்மியூர், மயிலாப்பூர், அதுக்கப்புறம் திருவல்லிக்கேணி, எங்கெங்கெல்லாம் திருவாபுரி எல்லாத்தையும் அதுல இணைக்கிறார். அதுக்கப்புறம் நீ நினைச்ச மாதிரி, அதுக்கப்புறம் நீ நினைக்கிறத கொடுக்கிறவன், வேண்டுகோள்லாம் அதுல. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வேண்டுகோளுக்கு பிறகு என்ன பண்றாருன்னா, தான் வரலாறுல எப்படி முருகனை அனுபவிக்கிறது, எனக்கு எப்படி அருள் பண்ணா, அப்படி ஒவ்வொரு ஆளும் நினைக்கணும். அதுக்கப்புறம் தான் உங்க வாழ்க்கையில வர்ற சந்தேகம், உங்க வாழ்க்கையில எந்த கட்டத்துல என்ன தெளிவு நீங்க கிடைக்கல, உலகம் எப்படி ஏமாத்துது, உலகத்துல எப்படி ஏமாத்துறான், நீ எப்படி தெளிவா இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் பலதிர பொருள் காண்டன் கடைசியா பாடுறாரு. அப்ப என்ன அர்த்தம் கந்த சக்தினா, கந்த புராணம் என்கிற முருகன் வரலாறை அயலாக பார்க்காமல், படிப்பாக பார்க்காமல், எனக்குள்ளே முருகன், அவனை நான் அனுபவித்து எப்படி வளர்ந்தேன்னு பார்த்தா சக்தியில அந்த விரதம் தகுதியானது. அப்படி இல்லைன்னா அதுக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இல்லை, ஒரு வியாபாரம். அந்த வகையில நீங்க எதிர்ப்ப சமாளிக்கணும், சம்ஹாரம் பண்ணணும்னா முருகன் அப்படின்னு பேர் கூட வைக்க தேவையில்லை, ஒரு கடவுள் என்னை எப்படி தெளிவாக சமூகத்தில் நடக்க வைத்தது என்பதை நீங்கள் காட்சிப்படுத்தினால் ஒழிய கிடைக்காது. அந்த வரலாறு உங்களுக்கு எளிமையா கிடைக்கணும்னா தெளிவாக பாம்பன் சாமியோடு பழகுங்கள். அதுதான் கந்த சஷ்டியினுடைய விழா செய்தி என்பதை சொல்லி இந்த அளவுக்கு தந்து நிறுத்திய திருவர்களுக்கும் நன்றி.